அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலைகளில் சருகுகளாய் விழுந்து கிடக்கும் காய்ந்து போன இலைகள், மரத்தின் கிளைகளில் இருந்து யாருடைய உத்தரவை கொண்டு கீழே விழுகிறதோ அந்த எல்லாமல் இரட்சகன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் அலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்தை சொல்லியவனாக, மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம் நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேலப்பாளையம் பஜார் திடலில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது உதவியை முழுமையாக அருளட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட கழக மேலப்பாளையம் நகர நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லினாக. இந்த தலைப்பின் நோக்கம், நாம் வாழுகிற சமகாலத்தில் முஸ்லிம்கள் இந்தியாவில் உண்மையான முழு சுதந்திரத்தோடு வாழ்கிறோமா? அப்படி நாம் வாழ்வதற்கு, உரிமைகளை கேட்பதற்கு தகுதி படைத்தவர்களா? ஏன் இந்திய நாட்டு சூழல் முஸ்லிம்களை மூன்றாம் தர குடிமக்களாகவே பார்க்கிறது? ஆக நம் புறத்து சில நியாயங்களை இந்த பூமியில், இந்திய பூமியில் ஜாதி மதங்களை கடந்து நாம் அனைவரும் சட்டத்தின் முன்பாக சமம் என்கிற நிலையில் நாங்கள் வாழ விரும்புகிறோம். அப்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்வதற்கு நாங்கள் செய்த தியாகங்கள் கணக்கில்லாமல் மறைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சில தியாகங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இவைகளையெல்லாம் மக்கள் மன்றத்தில் மீண்டும் ஞாபகம் ஊட்டி, முஸ்லிம் சமுதாயத்தின் இன்றைய இளைய தலைமுறைகள் பலருக்கு முன் சென்ற முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் செய்த தியாகங்களை அவர்களுக்கு நினைவுகூறுவதற்கும், நம்மோடு வாழ்கிற சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் பலருக்கு இந்த வரலாற்று பாடங்களெல்லாம் ஏன் நாம் படித்த கல்லூரியில் அல்லது பள்ளிக்கூடங்களில் படித்த கல்வி சாலைகளில் இந்த பாடத்திட்டங்கள் இல்லை என்ற கேள்வி அவர்கள் உள்ளங்களில் எழுகின்ற அளவிற்கு புதைக்கப்பட்டிருக்கிற உண்மையான வரலாற்று ரகசியங்களை வெளியே கொண்டு வர வேண்டியது நமது கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்திய சுதந்திர போராட்டம் என்பது வெளியிலுக்கும் நமக்குமான போராட்டம் மட்டுமல்ல. எல்லா நாடுகளின் சுதந்திர போராட்டம் என்பது அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக இருக்காது. அது தொடர்குறியாகத்தான், கமாவாகத்தான் இருக்கும். உலகம் அழிகின்ற நாள் வரைக்கும் சுதந்திரம் என்பதும் ஒரு தேவையுள்ள பொருளாகும். அதை அடைவதற்காக போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் உலகம் அழிகிற நாள் வரைக்கும் இருக்கும். நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுவதெல்லாம் வெள்ளையினை எதிர்த்து போரிடுவது மட்டும்தான். போராட்டம் நடத்துவது, ஆயுதம் தாங்கி போராடியது, இவைகள் மட்டும்தான் சுதந்திர போராட்டம் என்பதை போன்று நமக்கு சொல்லித்தர வரலாறுகள் சொல்லித்தந்தாலும், சுதந்திர
தேவை என்பது எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. நான் பேசுவதின் நோக்கத்தை நன்றாக உற்று கவனிப்பவர்களுக்கு புரியும். நாம் முழு சுதந்திரத்தோடு இந்தியாவில் நிச்சயமாக வாழவில்லை. அதற்கு நான் ஏராளமான ஆதாரங்களை நான் கடைசியில் அடுக்குவேன். ஆனால் இந்த சமூகம் இந்த தேசத்தை தாய் போல நேசிக்கிறது என்பதை எந்த சூழலிலும் யாராலும் மறுக்க முடியாது. இந்திய தேசத்தில் வாழ்கிற ஒரு முஸ்லிம் தன் நாட்டுக்கு எதிராக துரோகம் செய்தான், நம் நாட்டு ரகசியங்களை அண்டை நாட்டுக்கு விற்றான் என்று ஒரு செய்தியை நம்மால் யாராலும் காட்ட முடியாது. நம்மை மூன்றாம் தர குடிமக்களாக நடத்த வேண்டும் திட்டமிடுவர்கள் எந்த சதி செய்தாலும் இந்த குற்றச்சாட்டை இந்த சமூகத்தில் வைக்க முடியாது. காரணம், முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் செய்த தியாகத்தை முன்னிறுத்தி அவர்கள் இழந்த இழப்புகள், உயிர் தியாகங்கள், சிறை வாழ்க்கைகள், பொருளாதார இழப்பு இவைகளெல்லாம் முன்னிட்டு நிறுத்தி நம் முன்னோர்கள் நமக்கு வாங்கி தந்த சுதந்திரம், இந்த நாடு நமக்கும் உரியது, நமக்குரியது மட்டும் என்று சொல்வதில்லை, நமக்கும் உரியதுதான் என்ற உரிமையோடு முஸ்லிம்கள் வாழ வேண்டியிருக்கிற கட்டாய காரணத்தினால் நாம் சில செய்திகளை இந்த மக்கள் மன்றத்திலே பதிவு செய்கிறோம். வாழையடி வாழையாக நம் மீது தொடர்ந்து எதிர்கருத்துகள் பரப்பப்பட்டு கொண்டே வருகின்றன. நாம் மந்தேரிகளைப் போலவும் முஸ்லிம்கள் எல்லாம் வாழேந்தி இந்தியாவில் இஸ்லாம் பரப்பப்பட்டதை போன்றும் எவ்வளோ பொய் கதைகளையும் புனை கதைகளையும் பதிவு செய்த போதும் நடுநிலை சிந்தனை கொண்ட மக்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இல்லை, இவர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் தான், எங்களில் இருந்துதான் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இவர்கள் எங்கள் தாய் வழி தந்தை வழி முன்கண்ட தாய் வழி தந்தை வழி உறவுகள்தான் என்று நம்பிக்கை கொண்ட நல்ல அதிகாரிகள், நல்ல நேர்மையான மக்கள் எங்களோட தோள் நிற்கிற காரணத்தினால் எங்கள் சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்டில் எங்கள் உரிமைகள் பல இழக்கப்பட்ட போதும் நாங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம். இல்லை, இந்த மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள், எங்கள் தியாகங்களை போற்றுகிறார்கள், எங்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக அவர்கள் பார்க்கவில்லை, இவர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் தான், இந்த தேசத்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான் என்று நீங்கள் நம்புகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் பல இழப்புகளையும் சந்தித்துக் கொண்டு மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் சிரித்து கொண்டு வாழ்கிறோம். சுதந்திர போராட்டம் ஒரே நேரத்தில் நடந்து முடிந்திருக்கவில்லை. அது மன்னராட்சி காலத்திலிருந்து வெள்ளையர் இந்த நாட்டுக்குள் நுழைந்த காலத்திலிருந்து சுதந்திர போராட்டம் என்ற பெயரிட்டு துவங்கப்படவிட்டாலும் தான் வாழ்கிற பூமியில் மன்னர்கள் பலர் வெள்ளையர்களுக்கு அடிமையாக இருந்து இந்திய நாட்டு மன்னர்கள் முஸ்லிம் நவாபுகளும் அடிமையாக இருந்தார்கள், இந்து மன்னர்களும் அடிமையாக இருந்தார்கள், கப்பங்கட்டி கொண்டு சுகமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு சாரார் மட்டும் புஜங்கள் உயர்ந்தன, மார்புகள் விரிந்தன. அவர்கள் வெள்ளையனுக்கு எதிராக கண்கள் சிவந்தார்கள், வாளேந்தினார்கள், உயிர் துறந்தார்கள், போராடினார்கள், தியாகம் செய்தார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள், நம் மண்ணின் மக்கள் வெள்ளையனுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி போனார்கள். காரணம், அவர்களிடத்தில் இருந்த சுதந்திர உணர்வு. அடிமைப்பட்டு வாழக்கூடாது, பழனி பாபா செல்வதை போன்று நாயை போன்று 400 ஆண்டுகள் நக்கி பிழைத்து வாழ்வதை விட 4 நிமிடம் அல்ல ரோசமுள்ள மனிதனாய் வாழ்ந்து மரணிப்பது மேல் என்றால் அதைத்தான் ஒரு சிறந்த வீரன் செய்வான். இந்த நாட்டில் வந்து இந்து மன்னர்களும் சரி, இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் சரி, மன்னர்களும் சரி, அவர்கள் ஒரு சாரார் வெள்ளையர்களை ஆட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை, கப்பம் கட்ட முடியாது என்று உறுதியாக இருந்தார்கள். அதற்காக போராடினார்கள், உயிர் துறந்தார்கள். அதில் ஒரு சில வரலாறுகளை நம் வரலாற்று புத்தகங்களை படிக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் முழுமை பெற்ற வரலாறு என்று கேட்டால் அந்த வரலாறுகளில் பெரும்பான்மை முஸ்லிம்களுக்கு எந்த பங்கும் இருப்பதை போன்று காண்பிக்க மாட்டார்கள். போகிற போக்கில் ஓரத்தில் ஒரு பேரை சொல்லிவிட்டு போவார்கள். ஆனால் அப்படி இல்லை. குஷ்வந்த் சிங் என்ற பெரிய வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர், அவர் பஞ்சாபை சேர்ந்தவர்.
அவர் தனது கட்டுரை எழுதும்போது சொல்கிறார், இந்திய சுதந்திர வரலாற்றில் முஸ்லிம்கள் தனது சதவீதத்தை விட அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். நாம் இருக்கிற மக்கள் தொகை அதை விட சதவீதத்திலே போட்டியிட்டு பார்த்தால் முஸ்லிம்கள் தான் அதிகம் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று எழுதியவர் யார் என்று கேட்டால், நான் சொன்ன நிலவ மனசாட்சி உள்ள சில நல்ல மனிதர்கள், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நியாயத்தை பதிவிடுகிறார்கள். ஆனால் மறைக்கப்பட்ட சில செய்திகளை நாம் இந்த மன்றத்திலே எடுத்து வைக்கிறோம். நிறைய இருக்கு, ஏராளமாக இருக்கு. ஆனால் ஒரு சிலவற்றை நாம் யாரையெல்லாம் வரலாற்று புருஷர்கள் என்று நம்புகிறோமோ, முஸ்லிம் அல்லாத தலைவர்கள், மன்றர்கள் யாரையெல்லாம் வரலாற்று புருஷர்கள் என்று நம்புகிறோமோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, அவர்களின் மூன்றுகோளாக, அவர்களின் தளபதிகளாக, அவர்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களாக இருந்திடலாம் முஸ்லிம்கள் தான் என்பதைத்தான் இந்த மன்றத்திலே பேசுவதற்காக ஒரு சில செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்திய நாட்டில் முதலாக வெள்ளையனுக்கு எதிராக ரோசம் கொண்டு கிளர்ந்தெழுந்த போர் என்பது வரலாற்றை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1757 பிளாசி யுத்தம். வங்காளத்திலே சிராஜுத் தௌலா என்ற மன்னன் இளம் வயதிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றவர், 34 வயதிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றவர். வெள்ளையர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவருக்கு எதிராக பகிரங்கமாக போர் தொடுத்தவர். ஒரு கட்டத்தில் வெள்ளையர்களையே கைப்பற்றி ஆயிரக்கணக்கான வெள்ளைகளை கைது செய்து சிறை கொடிகளை அவர்கள் கட்டிய கோட்டைக்குள்ளே அவரை சிறையில் வைத்தவர் சிராஜுத் தௌலா. சிராஜுத் தௌலா இருக்கிற வரை அந்த பகுதியிலே கப்பம் வசூலிக்க முடியாது, இன்னும் வங்காளத்தை முழுமையாக ஆள முடியாது என்பவர்கள் சதிவெளியை பின்னினார்கள். அவர்களில் இருந்தே சிராஜுத் தௌலா படையில் இருந்தே துரோகி ஒருவனை விலைக்கு வாங்கி அவனுக்கு கையூட்டு கொடுத்து சிராஜுத் தௌலாவை கொலை செய்தார்கள். சிராஜுத் தௌலா அந்த கல்கத்தா துறைமுகத்தை முற்றுகையிட்டு போருக்காக படைகிளப்பி சென்ற போது ஏராளமான வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் கையில் இருந்தன. அவை யாவும் பயனற்று போன. காரணம், 4 நாள் தொடர் மழை, வெடிமருந்துகள் நனைந்தன, துப்பாக்கிகள் செயலிழந்தன. இறைவனுடைய விதியின் காரணமாகவே சிராஜுத் தௌலா வீழ்த்தப்பட்டார். ஆனால் இந்திய சுதந்திர வரலாற்றில் முதலாக வெள்ளையனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி உயிர் தியாகம் செய்த முதல் மன்னன் சிராஜுத் தௌலா தான். சிராஜுத் தௌலா என்று இருக்கும் வரலாற்றில் பாடம் இருக்கு, ஒரு வரியில் இருக்கும். ஆனால் அவர் எதிர்த்து நின்ற போது அவருடைய வீரத்தை பற்றி பேசுவதற்கு இந்த வரலாறு தயாராக இல்லை. என்றால் போற போக்கில் சொல்வதுதான். முஸ்லீம்களை முக்கியப்படுத்துவதை அவர்கள் விரும்புவது கிடையாது. வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் யார்? முஸ்லீம்களா? வரலாற்றை எழுதுவர்களும் யார்? இந்தியன் ஹிஸ்டரியை எழுதுபவர் யார்? இந்திய வரலாற்றை எழுதுவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களில் நடுநிலைவாதிகளும் உண்டு. ஆனால் அவைகள்லாம் வரலாற்று நமது பள்ளிக்கூட வரலாற்று பாட புத்தகத்தில் வருவதில்லை. ஆனால் சிலர் எழுதுகிறார்கள், முஸ்லிம்களை தியாகத்தை இருட்டடிப்பு செய்ய எழுதி வைத்திருக்கிறார்களே, அவைகள் மட்டும்தான் வரலாற்று நமது பள்ளிக்கூட கல்லூரி பாட திட்டங்களிலே வரலாற்று பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிராஜுத் தௌலாவுக்கு பிறகு தென் மாநிலத்திலே நாமெல்லாம் படிக்கிற காலத்திலே பெண்களின் வீர திலகமையாக யாரை கருதணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிற காலத்தில் பெண்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர் ஒரு பெண்ணை தான் அடிக்கடி சொல்லுவாங்க. வேலுநாச்சியாரெலாம் கிடையாது. வரலாற்றை என்னைக்கு படிங்க. வேலுநாச்சியார் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திருட்டு போய் வரல. அதான் நம்ம சொல்லுவோம். இப்போ வேலுநாச்சியார் என்ன நடந்து நம்ம சொல்லுவோம். இப்போ ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயின்னு சொல்லுவான். ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அவர்கள் தான் பெண் வீராங்கனை, இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரிய பெண் வீராங்கனையாக இருந்தார் என்று ஜான்சி ராணியை மட்டும் போற்றுகிறார்கள். ஆனால் ஜான்சி ராணிக்கு முன்பாக இந்திய வரலாற்று சுதந்திர இந்தியாவில் வெள்ளையனுக்கு எதிராக போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தேவர் சமுதாயத்திற்கும் இந்த மாமன் மச்சான் என்ற உறவு, மாமா மாப்பிள்ளை என்ற உறவு ரொம்ப ஆழமாக இருக்கும். ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிக்கொள்வோம். சின்னத்தாய், மதுரை பக்கம் அப்படின்னா என்னத்தா சின்னத்தா என்றெல்லாம் பேசுவார்கள். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இந்த உறவு லேசாக வந்தது கிடையாது. நான் 2 சம்பவம் சொல்லுவேன். முத்துவடுகநாதன் 1772 முத்துவடுகநாதன் சிவகங்கையினுடைய மன்னனாக இருந்தார். அவரை வெள்ளையன் போர் தொடுத்து முத்துவடுகநாதனை போர்க்களத்திலே கொலை செய்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட செய்தி கேட்ட பிறகு வேலுநாச்சியார்
சட்டென்று அரண்மனையை விட்டு தப்பிக்க முனைகிறார். அவரோடு மருதுபாண்டியர்களும் அவருக்கு துணைக்காக அழைத்து கொண்டு, வரலாற்றிலே தெளிவாக பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வேலுநாச்சியார் ஆண் வேடம் விட்டார். குறிப்பாக முஸ்லீம் போன்று தோற்றம் அணிந்து ஜமால் கான் என்று தன் பெயரை மாற்றி கொண்டாகிறார் தான் அவர் அங்கிருந்து சிவகங்கையிலிருந்து அரண்மனை விட்டு தப்பித்து சொல்கிறார். அப்படி செல்லும்போது அவருக்கு தாண்டராய பிள்ளை விருப்பாச்சி பாளையத்திலே, திண்டுக்கல்லை விருப்பாச்சி பாளையத்திலே கொண்டு அடைக்கலம்புகிறார். காரணம், அங்கே ஹைதரலினுடைய தளபதி, ஹைதரனுடைய தங்கை மகன்தான் அங்கே தளபதியாக இருக்கிறார். அவரிடத்தில் கொண்டு அடைக்கலம் புகுந்து இங்கு இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி வேலுநாச்சியாரை கொண்டு அங்கே தங்க வைத்தார்கள். வேலுநாச்சியார் அங்கிருந்து ஒரு கடிதம், இந்த கடிதத்தினுடைய தேதி கூட தெளிவாக இருக்கு. 8/12/1772 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 1772ஆம் ஆண்டு தேதியிட்ட கடிதம் ஒன்று வேலுநாச்சியார் அவர்கள் இங்கே மைசூரில் இருந்த ஹைதரலிக்கு கடிதம் எழுதுகிறார். ஹைதரலிக்கு கடிதம் எழுதி, வெள்ளையர்களை முறியடி, என் கணவரை கொண்டு விட்டார்கள், வெள்ளையனுக்கு எதிர்த்து போரிடுவதற்கு எனக்கு 5000 சிப்பாய்களை நீங்கள் அனுப்புங்கள் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் ஹைதரலிக்கு கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு இருப்பது போன்ற தொலைத்தொடர்புகள் அவ்வளவு லேசான காலகட்டம் அதுவல்ல. அதே நேரத்தில் உளவு நிறுவனங்கள் சரியான தகவலை கொடுத்து படைகள் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் எதிரிகளை சந்தித்து வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் காலதாமதமானது. 7 ஆண்டுகள் பிற்படுத்தப்பட்டன. சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார்கள். 7 ஆண்டுகள் வேலுநாச்சியார் அந்த அம்மையார் பாதுகாப்பாக திண்டுக்கல் ஹைதரலினுடைய சகோதரியுடைய மகனுடைய தலைமையில் இருந்த அந்த இடத்தில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தார். அவர் உயிருக்கும் உடமைக்கும் எந்த ஆபத்து வராமல் பாதுகாக்கப்பட்டிருந்தார் வேலுநாச்சியார் அவர்கள். சரியாக 1779ஆம் ஆண்டு சரியான வாய்ப்பு கிடைக்கிறது. ஹைதரில் அனுப்பிய படைகளின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 5000 படை வீரர்கள், 300 குதிரை வீரர்கள், 12 300 துப்பாக்கி ஏந்திய வீரர்கள், 12 பீரங்கி வண்டிகளோடு அவர் அங்கிருந்து பெரும் படையை வேலுநாச்சியாருக்கு ஆதரவாக அனுப்பி வைத்து கடுமையான யுத்தம் வெள்ளையர்களோடுக்கும் நடந்தது. ஒரு கட்டத்தில் வெள்ளையர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். வெள்ளையர்கள் தோற்கடிக்கப்பட்டு வேலுநாச்சியார் வெற்றியடைந்து மீண்டும் சிவகங்கை செம்மையிலே அரசியாக அவர் பதவியில் அமர்த்த வைத்து அழகு பார்த்த யார் தெரியுமா? ஹைதர் அலி. வேலுநாச்சியாரையும் நாம் போற்றுகிறோம். ஹைதர் அலியுடைய தியாகத்தை இவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள்? ஹைதர் அலியும் திப்பு சுல்தானை பேச மாட்டார்கள். ஆனால் அந்த சமுதாயம் நன்றியுள்ள சமுதாயமாக இருக்கிறது. ஆகவே அது வேலுநாச்சியார் முத்துவடுநாதன் மனைவி தேவர் சமுதாயத்தை சேர்ந்த காரணத்தினால் அந்த சமூகம் இன்றைக்கும் 5000 பேரும் சும்மா நிற்கல. வெள்ளையனோடு மோதியதெல்லாம் வெறும் வாள் சண்டை இல்லை, வெள்ளையர்கள் கையில் இருந்ததெல்லாம் துப்பாக்கி என்ற ஆயுதங்கள். ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சிப்பாய்கள் வேலுநாச்சியருக்காக அந்த களத்தில் உயிர் கொண்ட பிறகுதான் வெற்றி கொடிய வேலுநாச்சியார் நாட்டம் அணிந்தது. எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பாராமல் தன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்த ஒரு பெண்மணி எவ்வளவு வைராக்கியமாக இருந்தால் வெள்ளையனை முறியடித்து ஆக வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறாள். என் படையை அனுப்புகிறேன் என்று உறுதி பூண்டதோடு சரியான வலிமைமிக்க ஆயுதங்களையும் படை வீரர்களையும் அனுப்பி வெள்ளையனை தோற்கடித்து சிவகங்கை செம்மையை ராணி வேலுநாச்சியார் கையிலே ஒப்படைத்தது அந்த ஹைதர் அலி தான். உங்கள் பாடத்திட்டத்திலே ஹைதர் அலியை பற்றி இதை எழுதியிருக்கிறீர்களா? நீங்கள் யாரும் எழுத மாட்டார்கள், யாரும் எழுத மாட்டார்கள். நாங்கள் ஏன் இதை பேசுகிறோம் தெரிகிறதா? இந்த நாடு சுதந்திரம் அவ்வளவு லேசாக கிடைக்கல. இங்கே எல்லா சமுதாய மக்களின் தியாகமும் சமமாக இருக்கு என்று சொல்வதற்கே கிடையாது. எழுத்தாக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். முஸ்லிம்களின் தியாகம் தான் சதவீதத்தை விட அதிகமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் முழுமையாக உண்மையாக எதிர்த்தார்கள். அதற்கான காரணம் பின்னாடி நான் சொல்லுவேன். ஏன் முழுசா முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் என்பதை நான் பின்னாடி விளக்கமாக சொல்லுவேன். போகிற போக்கில் நம்முடைய தியாகங்களை தட்டி கழிக்கிறார்களவா? அப்படி தட்டி கழிக்கிற விஷயங்கள் அல்ல. இதே திருநெல்வேலி சீமையிலே நெற்கட்டான் சேவலை ஆட்சி பூலித்தேவன், மாவீரன் பூலித்தேவன் வெள்ளையனை எதிர்த்து களம் கண்டவர். பூலித்தேவனுக்கு துணையாக இருந்தது முடேமியா, நபிகான் கட்டாக், மாபு சுஹான் என்ற தளபதிகள் இருந்தார்கள்.
இவர்களெல்லாம் நவாபிடத்தில் இருந்தவர்கள். நவாப் வெள்ளையனுக்கு அடிமையாக கண்டு சொகுசு வாழ்க்கையை வாழ்வதைக் கண்டு பிடித்துக் கொள்ளாமல் தென் சீமையிலே, தென் தமிழக சீமையிலே ஒரு வீரன் இருக்கிறான். அவன் வெள்ளையனுக்கு களங்கான கொதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தன்னோடு படையோடு சேர்த்து போய் பூலித்தேவனோடு சேர்ந்து கொண்டார்கள். கர்னல் ஹீரான் என்ற தலைமையிலே இவரை முறியடிப்பதற்காக, பூலித்தேவனை முறியடிப்பதற்காக படை திரண்டு வந்தபோது அன்றைய நாள் போருக்கு தலைமை தாங்கியது முடேமியா என்ற முஸ்லீம் தான் தலைமை தாங்கினார். ஆனால் உண்மை நியாயமாக அன்னைக்கு பூலித்தேவன் தான் போர்க்களத்திற்கு போகணும். சொல்கிறான், பூலித்தேவன், நீ இன்னைக்கு அரண்மனையில் நீ ஓய்விடு, உனக்கு பதிலாக நான் சென்று யுத்தம் புரிகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு போருக்கு சென்றவன். யுத்தம் கடுமையாக வேகம் எடுக்கும் ஒரு கட்டத்தில் எதிரிகள் குறிவைக்கிறார்கள். முடேமியாயை முடக்கினால் இந்த படை தோற்கும், அதுவரை இந்த படையை தோற்கடிக்க முடியாத முடிவெடுத்தார்கள். இலக்கு வைத்து முடேமியாவுடைய குதிரையை 10 துண்டாக வெட்டி வீசுகிறார்கள். தன் குதிரை துண்டு துண்டான போது நின்ற இடத்தில் எதிரிகளை 1க்கு 10 பேரை எதிர்த்து போரிடுவது ஒரு கட்டத்தில் அவரும் கீழே சாய்கிறார். அவரையும் கண்டந்துண்டமாக உடலை வெட்டினார்கள். தளபதி வெட்டப்பட்ட பிறகு படைகள் சிதறடிக்கப்பட்டன. அந்த யுத்தத்தில் மட்டும் 2000 வீரர்கள், முஸ்லீம் வீரர்கள் 500 பேர், 1000 பூலித்தேவனுடைய படைகள் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் பூலித்தேவன் சிந்து என்ற ராமையா என்ற முனைவர் எழுதிய பூலித்தேவன் சிந்து என்ற புத்தகத்தை படித்து பாருங்கள். அங்கே வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழுதியது முஸ்லீம் அல்ல, எழுதியது முஸ்லீம் கிடையாது. இந்த கொல்லப்பட்ட செய்தியை கேட்டு நேரடியாக களத்துக்கு வருகிறான் பூலித்தேவன். வந்து தன்னுடைய முடேமியாவின் உடலை அங்கங்கமாக சிதறி கடந்த உடலை கைகளை அள்ளி வைத்து பூலித்தேவன் சொல்கிறான், என் நண்பன் எனக்கு செஞ்சோட்டு கடன் கழித்து விட்டான், இந்நாள் போரை இதோடு முடிவு செய்கிறேன், அரண்மனைக்கு திரும்புங்கள், நாளை மீண்டும் களத்தை சந்திப்போம் என்கிறான். தன் சொந்த கரத்தாலே இஸ்லாமிய முறைப்படி முடேமியாயை அடக்கம் செய்தார்கள். அவர் கரத்திலே கொண்டு குழியில வைத்து அந்த இடத்துல தான் சொல்றாரு, செஞ்சோட்டு கடன் தீட்டான், என்னிடத்தில் உண்மையாக நடந்து கொண்டான், வெள்ளையனை எதிர்ப்பதற்கு தோல் நின்றவன் தான் முடேமியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. நீங்கள் இருக்கிற டவுனில் நபிகான் கட்டாக் பள்ளிவாசல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டவுனில் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு வரலாறு தெரியாது. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் பாளையக்காரர்களாக இருந்தவர்கள். பாளையில் கூட வலது கையாக இருந்து பூலித்தேவனுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து பாளையக்கார லீக் ஆஃப் த பாலிகன் பாளையக்கார கூட்டமைப்பு ஒன்றை வைத்து வெள்ளையனை எதிர்த்து கடுமையாக யுத்தம் புரிந்து போராடினார்கள். இந்த நாட்டில் எல்லா உயிர் தியாகம் செய்து நாடு இந்தியா பாகிஸ்தான் என்று தனித்தனியாக பிரிந்த போது கூட நம் உறவுகளில் பலர் அங்கே பிரிந்து கொண்டால் பாகிஸ்தான் போனார்கள், அங்கிருந்து பலர் இங்கே வந்தார்கள். ஆனால் நாங்கள் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம், இந்த நாடு எங்களுடையது, இங்கே வாழ்வோம், இங்கே மடிவோம் என்று உறுதியெடுத்த இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சங்கை பாவத்திற்காக, சுதந்திரத்திற்காக போராடிவிட்டு எங்கள் மண்ணை நான் பிரிய மாட்டோம் என்று உரிமை கொண்டாடி தாய் மண்ணாக நேசித்ததன் காரணத்தினாலே நாங்கள் சுதந்திர இந்தியாவிலே எங்கள் பள்ளிவாசலை இழந்தோம். சுதந்திர 600 ஆண்டு காலம் கையில் இருந்த பள்ளிவாசலை ஒரே நாள் இரவோடு இரவாக தான் வணங்கிய கடவுள் உள்ளே அவதரித்ததாக சொல்லி அதோடு நிறுத்திவிட்டால் பரவாயில்லை, அந்த பள்ளிவாசலை இடிப்பதற்காக கரசேவை என்று நீங்கள் கட்டம் கட்டி கொண்டு வந்து மீரட்டிலும் லட்டூரிலும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொலை செய்து பூமியில் விவசாய நிலங்களை புதைத்தீர்கள். புதைத்து கொன்னீங்க, நீங்கள் புதைச்சி அழிச்சிட்டீங்க. முஸ்லீம் பெண்களை மார்பலை அறுத்து கடையில் தொங்கொட்டி மிருதுவான கறி விலைக்கு கிடைக்கும் பண்ணீங்களா? கொச்சையாக நீங்கள் எழுந்தீர்கள். இந்த தேசத்துக்கு போராடி உயிர் நீத்து தியாகம் செய்ததற்காக நாங்கள் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம், நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி உரிமை இந்த மண்ணை விலகி துரோகம் செய்து போவது கூட துரோகம் நினைத்த காரணத்தினால் இங்கே இருந்தவங்களுக்கு கிடைத்த பரிசு. ஆனால் அன்றைக்கு பூலித்தேவன் எப்படி இருந்தான் தெரியுமா? பூலித்தேவன் நான் சொன்னோம்ல, தேவருக்கு எங்களுக்கான உறவு அசைக்க முடியாத உறவு என்று. ஒன்று வேலு நாச்சியார், ஹைதர் அலி, அந்த படை சிப்பார்கள் 2000-3000 சிப்பார்கள் உயிர் திறந்தான் வேலு நாச்சியாருக்கு வெற்றி கொடிய சிவகங்கையிலே நாட்டினார்கள். அதே போல வேலு நாச்சியார் அவரோடு இருந்த மாபு சுப்ஹான், யார் தெரியுமா? மாபு சுப்ஹான் ஆற்காடு நவாப் படை கூட பிறந்த அண்ணன், வெள்ளையனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பை விரும்பாதவன், மாவீரன் பூலித்தேவனோடு கைகோர்க்க ஓடி வந்து அந்த படையோடு நின்று கொண்டார். நன்றி கடனுக்காக சொந்த அரண்மனையிலே தங்குமிடத்தை கொடுத்தது மட்டுமல்லாது தான் வாழ்க்கை அரண்மனைக்குள்ளேயே ஒரு அறையை ஒதுக்கி அதை பள்ளிவாசலாக ஆக்கி கொடுத்தவன் தான் பூலித்தேவன்.
நீ என்ன செய்கிறாய்? இந்த பள்ளிவாசல் இடிச்சிட்டு எங்களை கொலை செய்கிறாய், கொன்று குவிக்கிறீங்க. கேட்க முடியல, அழுக வருது, எங்களுக்கு சுடுறீங்க, சுட்டு பொசுக்கிறீங்க. நீதிமன்றத்துக்கு போனால் செருப்பால் எங்களை அடிக்கிறீங்க. பெரிய பெரும்பான்மை மக்கள் சொல்லிட்டாண்டா, விட்டுட்டு போங்கடா போங்கடான்னு எங்களை விரட்டுறீங்க. நீங்கள் வைத்தறிச்சல் தாங்க முடியல. ஆனால் பூலித்தேவன் நினைச்சான் தெரியுமா? அவன் தான் நன்றி கடலோடு இருந்தான். பள்ளிவாசல், சொந்த அறைக்குள்ளே பள்ளிவாசல், முஸ்லீம்கள் இருக்கிற தெருக்கு பேர் அந்த காலத்தில் சரியா வைக்கிறது அல்லா தெரு. நீங்கள் வேணா அந்த புத்தகத்தை சரியா பூலித்தேவன் சிந்துங்கிற புத்தகத்தை படித்து பாருங்க. முனைவர் ராமையா வரி வரியாக இருக்கிறார். எந்த அளவுக்கு நன்றி கடனோடு முஸ்லீம்களும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. தன்னுடைய மன்னன் போய் போர்க்களத்தில் முந்தி இறந்த படை பின்வாங்கிகளுக்கான தளபதி அந்த நாள் போர் பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு முழுமையாக போய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செத்தானே, எந்த வரலாறு பதிவு செய்திருக்கிறார் என்னுடைய கேள்வி. இதே திருநெல்வேலி சீமை தானே அது, இதே நெல்லை மாவட்டத்தில் தானே இது. இப்போ தென்காசி மாவட்டம் ஆயிட்டாது, தென்காசி மாவட்டம் தானே நெற்கட்டாஞ்சோல், அன்னைக்கு நெல்லை சீமை தானே. வரலாறு எங்கே பார்க்குதெல்லாம் வரலாறு. இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஏன் இதெல்லாம் பாடத்திட்டமாக எழுத மறுக்கிறீர்கள் நீங்கள்? ஒருவன் சொந்த வீட்டையே பள்ளிவாசலாக மாற்றி தருகிறான். ஒருவன் 600 ஆண்டுகளாக நாங்கள் வழங்கிய பள்ளிவாசலை இடிச்சு தரைமட்டமாக ஏண்டா இடிச்சுன்னு கேட்டா எங்களை டம்மு டம்முன்னு சுட்டான். இந்த நாட்டில் தியாகங்கள் போற்றப்படணும்னு நாங்கள் முஸ்லீம்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் செஞ்ச தியாகத்தில் இங்கே பாராட்டு விழா நடத்துங்கப்பாலாம் எங்களுக்கு கேட்க அவசியமே இல்லை. எங்களையும் இந்த நாட்டில் சம உரிமை பெற்றவளாக நீங்கள் நடத்துங்கள். நீங்கள் நினைக்கலாம், எப்பா நம்ம நாட்டை நலதனமாக இருக்கும் அப்படின்னு. நான் தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிட்டு பேசவில்லை. அதுக்கு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஏன்னா நம்முடைய பேச்சை அதிகமாக உளவு நிறுவனங்கள் தான் மேலே செய்தி கொண்டு போவாங்க. எந்த அளவுக்கு தமிழகத்தில் உள்ள என்னதான் அவர்கள் உளவு நிறுவனமாக இருந்தாலும் இந்த மண் சார்ந்த பண்பு மாறாது. இந்த மண்ணினுடைய சார்ந்த இந்த பண்பு மாறாது. இந்த கேரக்டருக்கும் இந்த மண்ணுக்கும் பெரிய பாண்டிங் இருக்கு, நிச்சயமா இருக்கு. மண் சார்ந்த குணம் இருக்கு. எப்படின்னா, தூத்துக்குடியில் முகமது சாதனைபுரத்தில் மில்லலுபுரம் பள்ளிவாசல் 5 கோடி ரூபாய் மதிப்பு அன்னைக்கு அந்த இடத்தை மீட்கிறதுக்கு போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டம் நடத்துவதற்கு மக்களை திரட்டுவதற்காக முகமது சாதனைபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. ஏறத்தாழ 11 மணி ஆகிட்டு மீட்டிங் முடியறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துட்டு. அன்னைக்கு நான் பொதுவாக ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறேன். இன்னும் அறியாமல் ஒரு பள்ளிவாசல்களில் சொத்துக்கள்லாம் இப்படி கிடக்குன்னு சொல்லும்போது ஐபியை பற்றி, இன்டெலிஜென்ஸ் பியூரோவை பற்றி ஒரு பேச்சு வார்த்தை விடுதேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னதான் ஐபி மத்திய உளவு நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுக்கும் மண் சார்ந்த அந்த பண்பு இருக்கும். ஐபி முஸ்லீம்களை விரோதியாக பார்ப்பதில்லை, அவங்கள உளவு கடமையை மட்டும்தான் கரெக்டாக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் இடத்த சொல்லிட்டேன். என்னுடைய ஃபைண்டிங்ஸ் அப்படி தான் இருக்குது. அவங்க கடமையை செய்கிறாங்க, ஆனால் அவர்கள் பாசிச சிந்தனை உள்ளவர்களாக இருக்கவில்லை. அவங்களுடைய நேர்மையான உளவு நிறுவனமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நான் பேசினேன். அந்த இடத்துக்குள்ளே ஐபிஐ சேர்ந்த ஒரு ஏஜென்சி இருந்தப்போ எனக்கு தெரியாது. அவருடைய ஆஃபீஸரில் வந்திருக்காரு, எனக்கு தெரியாது. அவர் சிவில் ட்ரெஸ்ஸில் உள்ளே இருந்திருக்காரு. பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே என்கிட்ட பேசுகிறாரு, கை கொடுத்தாரு. நான் ஐபி ஆஃபீஸர்லாம், ஒரு குட்டி ப்ளீஸ் டூ மீ ஃபேவர், ஒரு உதவி செய்யுங்க. நான் பைக்கில் வரலை, பஸ்ஸில் தான் வந்தேன். இப்போ நான் 3 மைல் ஸ்டாப்பிங்கில் போய் தான் ஏறி போகணும். ஸோ யாராவது உங்கள் நிர்வாகி நீங்கள் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகியை பைக்கில் அனுப்பி அவரை ட்ராப் பண்ணியாச்சு. நல்லா கேட்டுக்கிடுங்க, ரொம்ப சீரியஸ் மக்களே. உங்கள் முன்னாடின்னு பேசுகிற ஸ்டண்ட் அடிக்கிறவங்களாம் கிடையாது. எனக்கு எத்தனை உயிருக்கு ஆபத்து உங்களுக்குலாம் தெரியாது, புரியுதா? பெருமெடிக்கல் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தலை சுத்து. உங்களுக்கு 3 மைல் ஸ்டாப்பிங் அவர் நின்றுட்டார். தூத்துக்குடி 3 மைல் ஸ்டாப்பிங்கில் பிரிட்ஜ் இறங்குறது ரைட்டில் நிற்கிறாரு. அங்கே 4-5 கடைகள், சின்ன சின்ன கடைகள் இருக்கும், டீ கடை இருக்குது. அவர் நிற்கும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு 30 பேர் வேண்ட கும்பல் அருவாலோடு வருது, பயங்கர ஆயுதங்களோடு வருது. வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கடையாடை டக்குன்னு கடை ஷட்டரை மூடுன்றாங்க. சட்டு ஓடி போய் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணுவான். ஆஃப் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் அன்றைக்கி போன மீட்டிங் போகும்போது சிவப்பு கருப்பில் கட்டமுட்ட சட்டை, இர்ஃபானுங்கிற ஆட்டோவில் போயிட்டேன். கார் கிடைக்கல, ஆட்டோவிலேயே தூத்துக்குடி போயிட்டேன். ஆட்டோவில் வந்திருக்கான், ஆட்டோ நம்பரை சொல்கிறாங்க, இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு பிளேடு வச்சிருப்பான். அவங்க கூட 2 பேர் ஆட்டோ டிரைவர் அவன் மட்டும்தான் வந்திருக்கான். இத்தனை மணிக்கு கிராஸ் பண்ணுவாங்க, அடிச்சிருக்கன்றாங்க. என்னை தூக்குறதுக்கு எல்லா சிஸ்டம் உள்ள டீம் இறங்கியாச்சு. இந்த அதிகாரி அங்கே நிற்கிறாரு, ஐபி அதிகாரி அங்கே நிற்கிறாரு.
நின்றுட்டு என்ன செய்யறானு, ஐயோ இவனை அந்த ரஃபிக்கு தான் போட கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டுருக்கானுங்க. ஸ்கெட்ச் போட்ட யார் அதையும் நான் சொல்லிடுறேன், தூத்துக்குடி பெரியசாமி ஆட்கள் தான். நான் பகிரங்கமாக சொல்லுறேன், தூத்துக்குடி பெரியசாமி ஆட்கள் தான். கொலை ஆயுதம் கூட தாக்க முற்பட்டாங்க. இந்த இருக்க என்னை வந்து பத்திரமா சேர்த்த ஆட்கள் நாங்கள் பக்கம் பின்னாடி உட்காந்துருக்கு. எதுக்குன்னா பள்ளிவாசல் சொத்தை மீட்பு, பள்ளிவாசல் சொத்தை ஒரு அவர் தூத்துக்குடி பெரியசாமியுடைய ஆட்கள் அடியாட்கள் ஒரு 15 பேரோட கும்பல் ஆக்கிரமிச்சு காங்கிரீட் வீடே கட்டியிருந்தான். அதை மீட்க தான் போராட்டம் நடக்குது. அதுக்கு தான் ஆட்களை திரட்டுறோம், தெரியுதா? கொஞ்ச நேரம் அவர் என்ன செய்யறாரு, டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களோட மாவட்ட தலைவராக இருந்தப்ப ஜாஃபர், அப்புறம் மாநில செயலாளர் கிடையாது, அவர் மாவட்ட தலைவராக இருந்தார். அவருக்கு ஃபோன் அடிக்கிறார். ஏன் நம்பர் அவர்கிட்ட கிடையாது. ஃபோன் அடித்து இந்த மாதிரி பாலை ரஃபிக்கு வர சொல்லாதீங்க, அங்கேயே நிறுத்த சொல்லுங்கள், நாங்கள் போலீஸை அலர்ட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி வந்துடாம அப்படின்னு சொல்ல தகவல் அடிக்கிற ஃபோன் அடிக்கிறாங்க. இது சொல்லும்போது இவர் சைலண்ட் மீட்டிங்னா சைலண்டை போட்டு அந்த மனுஷன் பார்க்கணும். 30 கால் அடிச்சுக்கிறவர். டக்குன்னு அவருக்கு ஐடியா யோசிச்சுது. நெல்லையில் உள்ள ஐபிக்கு அடிக்கிறாரு. விஜய், அவர் பேர் மிஸ்டர் விஜயகுமார். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் உள்ளவர். எங்கே போய் என்ன ரஃபீக் அப்படின்ட்டு போவார். சில நேரங்கள் என்ன செய்வார்னா, பிளட்டு ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணி இந்நாட்கள் ஃபோன் பண்ணுவாங்க, பிளட்டு கேட்டால் கொடுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லுவார். நைட்டு 11:40 எனக்கு கால் பண்ணுறாரு. அவர் அடிக்கிறாரு. நான் செல்லு ஆன் தான் வச்சுருக்கேன். லைனுக்கு வந்தோடனே நான் சொன்னேன், சார் என்ன சார் இன்னும் அடிக்கிறீங்க, பிளட் ஏதாவது தேவையான்னு நான் கேட்டேன். எனக்கு பிளட்டு தேவையில்லை, உங்கள் பிளட்டு தான் பெரியசாமிக்கு தேவைப்படுது அப்படின்னாரு. புரியல உங்களுக்கு? அதை உங்கள் பிளட்டு பெரியசாமி ஆட்களுக்கு தேவைப்படுது. உங்களை நீங்கள் பொதுக்கூட்ட ஒரு ஐவி அதிகாரியை சந்திச்சிங்களான்னு கேட்டார். ஆமாம் சந்தித்தேன். அவர் வந்து உங்கள் மாவட்டத்தில் இருக்க ஃபோன் அடிச்சுக்காரு, பாருங்கள் பக்கத்தில் நிற்கிறார் உங்கள் மாவட்டத்தில். ஆமாம், அவர் செல்லை பார்க்க சொல்லுங்கள். பார்த்தா 30 மிஸ் கால் இருக்குது. அடிக்க இவர் எடுக்கலை. அவர்கிட்ட வேறு நம்பரும் அவர்கிட்ட கிடையாது. அப்போ என்ன சார் கேட்டேன், நீங்கள் அந்த இடத்துல நிற்காதீங்க, இங்கே என்ன செய்யுங்க, உங்கள் நிர்வாகி இடத்துக்கு வீட்டுக்கு போயிருங்க, ஒரு 1 ஹவர் நீங்கள் இருங்க, நாங்கள் போலீஸ் வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம். உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்த உடனே போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வல்நாடு வரைக்கும், திருநெல்வேலி என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு நாங்கள் ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நான் இன்னைக்கு உயிருடன் பேசுவதற்கு எல்லாம் உதவி செஞ்ச மனுஷன் யார் தெரியுமா? ஒரு ஐபி ஆஃபீஸர் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த உளவு நிறுவனங்கள் எல்லாத்தையும் எகென்ஸ்டாக பேசணும்னு நினச்சிடக்கூடாது. அவங்க சில நேரங்களில் அவங்கள்ட்ட மதம் ஆச்சரியம் கிடையாது. அவங்க நினச்சிருந்தா அன்னைக்கு கண்டுக்கிடாம விட்டுருந்தா இந்த மேடையில் பேசுகிற நீங்களா பார்த்துருக்க முடியாது. புரியுதா? எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா? இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ சொந்த இடத்தை பார்ப்பது அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது. ஆனால் நல்ல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, நமக்கு பாதுகாவல அல்லாஹ் மூலம் பாதுகாத்து நம் மக்கள் என்ன செய்யறாங்க, நாட்டை சுபிச்சமாக வாழ வைக்கிறாங்க. இந்த நாடு மண் இருக்குல்ல, தமிழ் மண் இருக்குல்ல, இந்த மண் உண்மையிலேயே விரோதத்தை அழிக்கிற மண்ணு தான். அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் சதிகாரர்களால் ஜெயிக்க முடியல, சதிகாரால் தோற்கடிக்கப்பட்டார்கள். அங்கே மாமன் மச்சா உறவு தான் அங்கே நிலைச்சிருக்கு. ஏன் இருக்கு? அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகம், அன்னைக்கு வேலுநாச்சியார் படையில் நம்ம பூலித்தேவனும் படையில் நம்ம சமுதாய மக்கள் செய்த தியாகங்கள், ஜாதி மதங்களை கடந்து இந்த தேசத்திற்காகவும் அன்பையும் பாசத்தையும் பிணைப்பையும் தான் காட்டினார்கள். அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது, இந்த நாட்டில் தமிழக மண்ணில் வாழ முடியுது. ஆனால் நீங்கள் தமிழக மண்ணை முன்னிறுத்தி இந்தியா முழுவதும் இப்படி இருக்க நினைச்சிடக்கூடாது. வடக்கே செல்ல 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 நீ ஏன் சாப்பிடுகிறாய், என்ன சாப்பிடுகிறாய், எதற்கு சாப்பிடுறாய், எனக்கு பிடிக்காத எப்படி சாப்பிடுவாய் என்றெல்லாம் பதில் சொல்லணும். புரியுதா? அங்கே ஆரம்பிச்சிருந்த சப்ஜெக்ட் இங்கே தமிழகத்தை நீங்கள் ஒப்பிட்டு நிலாதனப்பா இருக்க நினைச்சிடக்கூடாது. வட மாநிலங்கள் மோசம். 600 ஆண்டு கால பள்ளிவாசல்கள் கண்ணு முன்னே தகர்த்து எடுக்கிறான். என்னப்பா இங்கே இந்த அவுது ஒழு செய்கிற தண்ணிக்கு நடுவில் எங்களுடைய வணங்குற தெய்வத்தின் அடையாளம் இருக்கு என்று சொல்லி உள்ள வாரான். திடீர்னு கேச போடான். 600 பேர் கூட அடிச்சு நொறுக்குதான். பள்ளிவாசல் காணும். எங்கள் முஸ்லீம் பள்ளி இதயங்களெல்லாம் எப்போதும் பள்ளிவாசலோடு சாஞ்சிருக்கும். தொழாதம் முட்டாப்பையில் இருக்கான். அவனுக்கும் பள்ளிவாசல் பிடிக்கும். ஏன்னா அந்த மசாஜித் இல்லா பள்ளிகள்லாம் அல்லாஹுக்கு அல்லாவோட வீடு அப்படின்னா. அவை முஸ்லீம் இதயங்கள் அங்கே தான் சாஞ்சிருக்கு. எங்க கை வச்சா இவன் ரோசப்படுவானா, நேரம் அங்கே போய் கை வச்சு அப்போ முஸ்லீம்கள் கொந்தளிச்சிருவான். உடனே கலவரமாக்கி அதை அரசியலாக ஆதாயமாக மாற்றி ஓட்டு அறுவடை செய்கிற போலிகள் அயோக்கியர்களின் கூடாரம் அது. வட இந்தியா அப்படி தகித்து போயிருக்குது. முஸ்லீம்கள் சொல்லன்னா துயரத்தை அனுபவிக்கிறார்கள். சொல்லன்னா துயரம், கணக்கில் அடங்காத துயரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் தியாகத்தை பெரியப்பா நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம்டா தேசத்துக்கு. இந்த சுதந்திர இந்தியா என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் ஜனாதிபதியும் மாண்புமிகு பிரதமர்களும் செலக்ட் பண்றாங்க கொடிக்கு. அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எங்கள் ரத்தங்கள் பூமியில ஆறா ஓடி இருக்கு.
எங்கள் தாய்மார்கள் தன் கணவன்மார்களை சிறையில் அடைச்சிட்டு கண்ணீர் வடிச்சு கம்பளையா குழந்தைகளை வளர்க்க முடியாமல் தவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் யார் நீங்க மறந்துவிட்டு அல்லவா பேசுகிறீர்கள். ஆகவேதான் நாங்கள் கதறுகிறோம், குமரோம். நாங்கள் எங்களை அப்படி நினைக்காதீங்க. நான் இப்பவும் சொல்லுகிறேன், லைன் ஆஃப் கண்ட்ரோல்லாம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமாங்க? லைன் ஆஃப் கண்ட்ரோல் காஷ்மீர் பார்டர் இருக்கலவ, காஷ்மீரில் ஒரு போது இந்தியா சுதந்திரம் வாங்கிய பிறகு பாகிஸ்தான்காரன் ஏறி உள்ளே வந்துட்டான். வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் உலக நாடுகள் தலையிட்டு எது வரைக்கும் சண்டை 2 பேரும் மோதுற கடைசி பார்டர் வந்துட்டோ அந்தந்த இடத்துல அவங்க நிறுத்திக்கணும், சண்டையை நிறுத்திக்கணும். அப்படிங்கும்போது ஆக்கிரமிக்கப்பட்ட பாதி காஷ்மீர் வந்து என்னங்க போயிட்டு பாகிஸ்தான் கையில் இப்பவும் இருக்கு. நீங்கள் வரைபடங்களை பார்க்கல, ஒரு மண்டை மேலே தெரியுதா? எப்படி? அது நம்மளோட உண்மையிலே கிடையாது, நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உண்மையிலே கிடையாது. அவன்கிட்ட இருக்கு, பாதிக்கு மேலே அவன்கிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்கு? இந்த பாகிஸ்தான்கார பேர்கிட்ட இருக்கு. பாகிஸ்தான்காரன் குண்டு அடித்தா இந்திய முஸ்லீம்களெல்லாம் தாக்காதா? உங்கள்ட்ட தான் கேட்க. பாகிஸ்தான்காரன் அங்கேருந்து எரிகணை வீசினா, மிசைல் போட்டா, துப்பாக்கி சுட்டா இந்திய முஸ்லீம்லாம் சாக மாட்டானா? சாக மாட்டானா? உங்கள்கிட்ட கேட்க சொல்லுது. சாவாமல சண்டன் வந்தால் போட்டு பார்த்துடணும். அப்படியானே சண்டன் வந்தால் போட்டு பார்த்துடணும். நீங்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றுட்டீங்கல்ல, நம்ம சுதந்திரம் பெற்று கொடியேற்ற போகிறோம். இதை 80வது சுதந்திரத்தை கொண்டாட போகிறோம். ரைட்டு. நம்ம மண்ணை பிடுங்கினாம்லா, மண்ணை பிடுங்கினாம்லா, ஆயுத மந்தி தானே பிடுங்கினான். 2 நாடு எல்லைகள் வகுக்கப்பட்டு தனித்தனி நாடாக மாறிய பிறகு தான் உள்ளே புகுந்தான். 56 இன்ச்சு மார்புள்ள மோடி அவர்கள் எதுக்கு இப்போ வரைக்கும் அந்த இடத்த மீட்டலை? அவரு எதுக்கு மீட்டலை? நான் இப்போ சொல்கிறேன், உங்களில் இந்தியாவை ஆளுகிற மக்களுக்கு சொல்கிறான், ஏய் இந்திய நாட்டு முஸ்லீம்கள்ட்ட ஆயுதத்தை கொடுத்து அந்த இடத்தை மீட்க சொல்லி இன்ஷா அல்லாஹ் 24 மணி நேரத்தை அந்த இடத்தை நாங்கள் மீட்டு இந்தியா கையில் ஒப்படைச்சோம். தெரிஞ்சுக்கும் போது நாங்கள் உண்மையார்கள் காட்டுவோம். ஆனால் இந்திய தேசத்தை சொல்லி சுதந்திரத்துக்கு எல்முனையிலும் எந்த தியாகம் செய்யாத இந்தியாவை காட்டி கொடுத்த கூட்டத்தின் கையில் அதிகாரம் போயிட்டு தேசத்துக்காக உழைத்தவன், தியாகம் செய்தவன், ரத்தம் சிந்தியவர்கள் இந்த நாட்டில் நாங்கள் அடிமைகளை போல வாழும். தமுமுக இருக்கும்போது டெல்லி செலோ ஹக் மாங்கோ யாரும் வந்திருக்காங்க. இங்கேருந்து டெல்லி செலோ ஹக் மாங்கோ சுத்திக்கு வந்து இல்லை இடஒதுக்கீடுக்கான ஒரு கோரிக்கை போராட்டம் டெல்லிக்கு போயிருக்கோம். டெல்லி இந்தியாவின் தலைநகரம். ஒரு நேரத்தில் பகதூர் ஷாக்கள், கில்ஜிகள், அலாவுதீன் கில்ஜிகள் இவர்கள் தலைமை பீடமாக ஆண்ட முஸ்லிம்கள் கோட்டை கட்டிய பகுதி அது. கோட்டை கட்டு ஆண்ட பகுதி. அங்கே போய் நாங்கள் அந்த மாநாட்டை போய் கலந்துட்டு வெளியே டெல்லியை உலா வருகிறோம். சில சஃபாய் தெரியுமா? துப்புரவு பணியாளர்கள் மல வண்டிகளை தள்ளி கொண்டும் குப்பை வண்டிகளை தள்ளி கொண்டு வந்தார்கள். இவர்களிடத்தில் பேச்சை கொடுத்து உங்கள் பேரென்று கேட்டோம். தலை சுத்தியது எங்களுக்கு சொன்னார்கள், நாங்கள் முஸ்லீம்கள் என்றார்கள். மலம் அள்ளுவதும் குப்பைகளை அள்ளுவதும் அங்க யாருக்கா தெரியுமா? டெல்லி தலைநகர்ல. இப்ப கூட போய் பாருங்க நீங்க, அங்க குடிசையோர பகுதியில் பெரும்பான்மை யார் தெரியுமா? முஸ்லீம்கள். இந்த மண்ணில் மண்டகளில் முஸ்லிம் முகலாய மண்டகள் ஆட்சி செய்து தலைமைப்பிடத்தில் ஆட்சி செய்த போது டெல்லியிலே செல்வமாக வாழ்ந்தவர்கள் சுதந்திர இந்தியாவிலே பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கான். தெரிஞ்சுக்கணும், கக்கு சொல்லுகிற வேலை எது? இந்த நாட்டை சுதந்திரத்துக்காக தியாகம் செய்வதற்காக கிடைத்த பரிசுதான் அது. இதை நான் சொல்லல, நான் மட்டும் சொல்லல. கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே ராஜேந்திர சச்சாருடைய கமிட்டி தெளிவாக சொன்னது, இந்த நாட்டில் தலித்துகளை விட முஸ்லிம்கள் தான் கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசியல் அதிகாரத்தில், பொருளாதாரத்தில் பின்னங்கி கிடக்கிறார்கள் என்று சொன்னது யார்? ராஜேந்திர சச்சார். ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் அதற்காக பரிந்துரையும் செய்தது. ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் நாடகம் போட்டது, நடித்தது. முஸ்லிம்களின் நிலையை நாங்கள் பார் எப்படி வெளிக்காட்டுகிறோம். என்னடா நடவடிக்கை எடுத்தீங்க? ஒண்ணுமே எடுக்கல. என்னப்பா நடவடிக்கை எடுத்தீங்க? நாட்டில் நடந்த குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் இந்தியன் முஜாஹிதீன் என்று முஸ்லிம்களை பழி போட்டு எங்களை வந்து தீவிரவாதியாக நாட்டு மக்களை விட்டு அப்புறப்படுத்தியலாம் இந்த காங்கிரஸ் அரசு தான். அதுக்கப்புறம் தான் பிஜேபி வந்துச்சு. தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. இவன் தான் அந்த வேஷம் போட்டு எங்களை நாசம் பண்ண இவன் தான். மறக்கவே முடியாது. நம்ம மகாத்மா காந்தி அவர்களை வந்து இல்லாமல் சுதந்திர வரலாறு, ஜனநாயக போராட்டம் இல்லை. அவர்தான் அவதார புருஷன். ஆனால் மகாத்மா காந்தியை இந்திய சுதந்திர அரசியலுக்கு, இந்தியாவினுடைய சுதந்திர அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? அந்த கேள்வி எழும்ல.
அந்த கேள்விக்கு பதில் ஆதம் ஜாவேரி, அப்துல் கரீம் ஜாவேரி, 2 சகோதரர்கள். இவள் குஜராத்தை தாய் மாநிலமாக கொண்டவர்கள். ஆதம் ஜாவேரி, அப்துல்லா கரீம் ஜாவேரி 2 பேரும் யார்? 2 பேரும் பெரும் கப்பல்களுக்கு அதிபர்கள். 50 சரக்கு கப்பல்கள், 4 பேசஞ்சர் கப்பல். நான் 54 கப்பல்களுக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் நிறுவப்பட்ட இடம் அன்றைக்கு பிரிட்டிஷ் ரூலிங் ஏரியாக இருந்த சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவிலே தொழில். இங்கே இருந்து கப்பல்கள் உலகெங்கும் வியாபித்து போகுது. பெரும் செல்வந்தர்கள். அவருடைய நிறுவனத்திற்கு அந்த கம்பெனி பேர் தாதா அப்துல்லா ஷிப் கார்பரேஷன். தாதா அப்துல்லா ஷிப் கார்பரேஷன். இந்த கம்பெனி 1856 நிறுவப்பட்டது. நல்லா தெரியும். மகாத்மா காந்தியை பேசினால் மகாத்மா காந்திக்கு ஜெய் என்று சொல்லக்கூடியவர்கள். மகாத்மா காந்தியை இருட்டில் இருந்த மகாத்மா காந்திக்கு வெளிச்சத்தில் காண்பித்தவர்கள். அவருக்காக தன் சொத்தையும் இழந்தவர்கள். அவருக்காக வியாபாரம் முடக்கப்பட்டவர்கள் யார் என்றால் இந்த அப்துல் கரீம் ஜாவேரி. வரலாற்று ஆவணங்களுக்கு லாய்ட்ஸ் நிறுவனம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற லாய்ட்ஸ் நிறுவனத்தில் அதற்கு ஆதாரங்கள் தெளிவாக இருக்கு. எல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம் பிரிட்டிஷ்காரன். தேவையில்லை, இன்னைக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஆனால் அவருக்கு இருந்த உடைமைகளை கவனிப்பதற்கு சட்ட நிபுணர் தேவை, சட்ட ஆலோசகர் தேவை என்று வருகிற பொழுது அவர்கள் தன் அருகே பக்கத்து வீட்டுக்காரராக இருந்த குஜராத்காரங்க தானே. அவர் அப்துல்லா ஜாவேரி சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து குஜராத் வந்தபோது காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை சந்திக்கிறார். உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, நீங்கள் பேரட்லாம் முடிச்சிருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் என்னிடத்தில் பணியாற்றலாம் என்று சொன்னபோது 105 பவுண்டு சம்பளத்திற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு, 100 அன்றைக்கி பவுண்டுன்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் அமௌண்ட் பவுண்ட்ஸ், 105 பவுண்டு சம்பளத்திற்கு மகாத்மா காந்தியை வேலைக்கு அக்ரிமெண்ட் போட்டு இங்கே இருந்து டர்பன் சொல்லக்கூடிய எங்கே சவுத் ஆப்பிரிக்காவுடைய தலைநகருக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே லீகல் அட்வைசராக இருந்தார். அங்கே லீகல் அட்வைசராக இருக்கிற இந்த கம்பெனிக்கு, இந்த அப்துல்லா ஷிப் கார்பரேஷனுக்கு லீகல் அட்வைசராக இருந்தார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு மனைவியை அழைச்சிட்டு நினைக்கிறார். குடும்பத்தை கூட்டியவர் நினைக்கும் போது அவர் வந்த கப்பல் என்ன செஞ்சுட்டாங்க. சரி, அது 2வது சொல்கிறேன், அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காந்தி சுதந்திர போராட்டத்துக்கு ஸ்பார்க்கிங்காக இருந்த சம்பவம் நீங்கள் வரலாற்றை படிச்சிருப்பீங்க. அப்படிதானே? ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் பயணிக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டார் மகாத்மா காந்தி. ஏன்னு ஒன்று வெள்ளக்காரன் என்ன பண்ணான்னா, ஆஃப் நேக்கட் மேன், அரை நிர்வாண மனிதனை, கெட் டவுன் ஃப்ரம் தி ட்ரெயின் சொன்னான். கீழே இறங்கி விரட்டி விட்டான். யார? மகாத்மா காந்தி அரை நிர்வாண மனிதனை கீழே இறங்கி விரட்டி விட்டான். நீங்கள் வரலாற்று இந்த பாடத்தை படிச்சிருப்பீங்க. இந்த மகாத்மா காந்தி எங்கே போனார் தெரியுமா? டர்பன்லேருந்து பிரிட்டோரியா என்று சொல்லக்கூடிய இன்னொரு நகரத்துக்கு இந்த அப்துல்லா ஷிப்பிங் கார்பரேஷன் கம்பெனியினுடைய வேலை சம்பந்தமாக அங்கே இருக்கிற மேரிட்டஸ்பர்க் என்ற சொல்ல ரயில் நிலையத்தில் வச்சு தான் இந்த சம்பவம் நடக்கு. அங்கே நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் இந்த சம்பவமே நடக்கு. அப்படின்றால் மகாத்மா காந்தியை தாங்கி பிடித்தது யார்? அவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த யார்? எப்படி கொண்டு வந்தார்கள்? இந்த அப்துல் கரீம் ஜாவேரி 2 பேரும் நேட்டால் இந்தியா காங்கிரஸ் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. முதல்ல நேட்டால் இந்தியா அது பேர். அந்த அமைப்பை உருவாக்குறாங்க. அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டா அப்துல்லா ஜாவேரி. பொதுச் செயலர் யார் தெரியுமா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அப்போ இவங்க 2 பேர் தான் கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலராக இருக்கிறாங்க. இவர்கள் 22 மே 1894 அந்த கட்சியை துவங்குறாங்க. பின்னர் அதனுடைய தலைவராக அவருடைய தம்பி அப்துல்லா கரீம் ஜாவேரி 6 ஆண்டுகளுக்கு பிறகு பொறுப்பெடுக்கிறார். 1897 மகாத்மா காந்தியின் குடும்பத்தை சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு வந்து நினைக்கும் போது இவருடைய பேசஞ்சர் சொந்த கப்பலாக இருந்த குர்லைன் என்ற கப்பலில் தான் கிளம்பி வராங்க. மகாத்மா காந்தி நேட்டால் காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கிய காரணத்தினால் பிரிட்டிஷுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறாகவே இவரை உள்ளே இறங்க விடக்கூடாது என்று செய்கிறாங்கன்னா டர்பன் துறைமுகத்திலேயே அவரை லாக் பண்றாங்க குடும்பத்தோட. 23 நாள் கப்பல் கரையிலே நிற்குது. 23 நாள் கப்பல் கரையிலே நிற்க சொன்னால் ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் நஷ்டமாகும். ஒரு கட்டத்தில் பல கோடிகள் நஷ்டமான போதும் ஒருபோதும் நாங்கள் சமாதானமாக மாட்டோம், மகாத்மா காந்தியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று நீதிமன்றத்திலே வாதாடி
குருளேன் கப்பலில் இருந்து இவரை இறக்கி மீண்டும் டர்பனுக்கு கொண்டு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்குள்ள இறக்கி குடும்பத்தோடு இறக்கி யார் கிட்டா? அப்துல்லா ஜாவேரி தான். இது நான் சொல்லல, எல்லாமே பிரிட்டிஷ் ரெக்கார்டில் வச்சிருக்கான். பிரிட்டிஷ் ரெக்கார்டில் வச்சிருக்கான். பின்ன 20 நாள் கழிச்சு 23 நாள் வச்சிருக்கான் உள்ள. அடுத்தால அவங்க 2 பேரும் சேர்ந்து பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. ஒப்பீனியன் இந்தியா ஒரு பத்திரிக்கை, யங் இந்தியா 2 பத்திரிக்கை. 2 பத்திரிக்கை எங்க அடிச்சாங்க தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா நாட்டுக்குள்ளேயே அடிக்கல, இந்தியாவுக்குள்ளே அடிக்கல, 2 கப்பலில் வச்சு அடிச்சாங்க. 2 பத்திரிகையும் ஒப்பீனியன் இந்தியா, யங் இந்தியா 2 பத்திரிகையும் கப்பலில் வைத்து பிரிண்ட் செய்யப்பட்டு இந்தியாவிலையும் சவுத் ஆப்பிரிக்காவிலும் அதிகமாக சர்க்குலேஷன் பண்ணப்பட்டது. ஒரு கட்டத்தில் எஸ்எஸ் கேத்தி என்ற கப்பலை அந்த கப்பலில் வச்சு அந்த பிரிண்டிங் வேலை நடக்கு. அப்போ பிரிட்டிஷ்காரன் யோசிக்கான், இந்த மூவ்மெண்ட் வேகமாக போகுது, இந்த மூவ்மெண்ட் பத்திரிகை வேகமாக போகுது, என்ன செய்வது? யார் இவருக்கு பின்னணி? ஓகே, அப்படி என்றால் அப்துல்லா ஜாவேரியுடைய பிஸ்னஸை முடக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான் அப்படின்னா, அவட 4 கப்பல் கடலில் மூழ்கடிக்க அப்படிங்கிறான். 4 கப்பல் கடலில் மூழ்கடிக்கப்பட்டது. யாருக்காக? மகாத்மா காந்தி என்ற மனிதரை அரசியல் இந்தியாவுக்கு விரோதமாக தடுப்பதற்காக 4 கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட அந்த கப்பலுடைய பேரை வாசி காமிக்க பாருங்க. எஸ்எஸ் வர்க்கா மகாராஷ்டிராவுடைய அலிபாவு என்ற போர்ட்டஸில் உள்ள மூழ்கடிச்சாங்க. எஸ்எஸ் நாதிர் டர்பன் சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பனில் உள்ள மூழ்கடிச்சாங்க. எஸ்எஸ் குர்லாண்ட் இது கராச்சியில், இங்கே பாகிஸ்தானில் கராச்சியில் மூழ்கடிக்கப்பட்டது. எஸ்எஸ் கேத்திவ் இது குஜராத் போர்பந்தரில் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் ஒரு பிரஸ் மீட்டிங் நடந்துச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து பத்திரிகைலாம் வச்சு பிரஸ் மீட்டிங் நடந்துச்சு. யார் தெரியுமா? அப்துல்லா ஜாவேரி, ஆதம் ஜாவேரியுடைய அந்த அப்துல்லா கரீம் ஜாவேரியுடைய குடும்பத்தினர்கள், அவருடைய பேர பிள்ளைகள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. நிறைய ஆதாரங்களை காமிச்சாங்க. இந்த போர்பந்தரில் எங்களுடைய தாத்தாவுடைய கப்பல் உள்ள கிடக்குது, இன்னும் அதோடைய சிம்னி அந்த புகை வெளியே கூண்டு இருக்குல்ல, அது வெளியே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வெறும் ஸ்கிராப்புக்கு போட்டால் கூட 10 கோடி ரூபாய் போகும். ஆகவே அந்த கப்பலை சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக எடுத்து வெளியே வைக்கணும்னு சொன்ன போது இந்த காங்கிரஸ் தியாகிகள் சோனியா காந்தி, இந்த மன்மோகன் சிங், அன்னைக்கு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டராக இருந்த மோடி யாருமே உதவி செய்யவில்லை. ஏன்? கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதை போன்று முஸ்லீம்களும் தியாகங்களும் மூழ்கடிக்கப்பட வேண்டும். அந்த கப்பல்னா யார் கப்பல் தான் கேட்பான். இதுதான் மகாத்மா காந்திக்காக மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக இன்றைக்கும் இருக்கு. இன்னைக்கு அது கடலில் கிடக்கு. செய்யல. ஏனென்றால் தியாகங்கள் இருப்பதை இருட்டடிப்பு செய்யணும். லண்டன்ல கடைசி வரைக்கும் அப்துல் கரீம் ஜாவேரி அவர்கள் இந்தியாவில் பல பொருளாதார முடக்கங்களை நஷ்டங்களை ஏற்படுத்த போது மகாத்மா காந்திக்கு உறுதுணையாக இருந்தார்கள். மகாத்மா காந்தி இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு 1907 ஸ்பீடப் ஆகும்போது முழுமையாக கூட இருந்து பணியாற்றவர்கள் இந்த 2 பேரும் சொந்த தொழிலை கூட விட்டுட்டு இவர்கள் மகாத்மா காந்தி கூட தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் எந்த வரலாறும் பேசல, பின்னணியாக யாரும் தெரியாது. மகாத்மா காந்தி தூக்கி முன்னாடி கொண்டு யாருக்கும் தெரியுதில்ல. இது சொல்லித்தான் ஆகணும். எங்க கப்பல் சாதாரண நினைச்சிடாதீங்க. 54 கப்பலுக்கு ஓனர்கள் சர்வசாதாரணமாக சுதந்திர வேட்கைக்காக வியாபாரத்தை நஷ்டம் பண்ண யாரோ ஒரு மனிதனுக்காக வரணும் அவசியம் இல்லை. சுதந்திர தியாகம், தேசத்தின் மீது கொண்ட பற்று, மகாத்மா காந்தியை முன்னிறுத்த வேண்டும் என்று நல்லெண்ணத்தின் காரணமாக செய்த தியாகங்கள் ஏராளம். இதை எந்த வரலாறும் சொல்லல. அவர் பத்திரிகை சந்திப்பில் மீண்டும் கேட்டாரு. இவர் பத்திரிகை சந்திப்பை வைத்ததை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இங்கிலாந்து கவர்மெண்ட் கால் இவருக்கு வந்திருக்கு. எங்கிருந்து? அவங்களுடைய எம்பசிலேருந்து கால் வந்திருக்கு. அவருக்கு அழைப்பு நீங்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் எங்கள் இங்கிலாந்துடைய குடியுரிமையாக வர வேண்டும், உங்களுக்கு நாங்கள் அழைப்பு தருகிறோம் சொன்ன போது அவர்களும் சொன்ன பதில், லாபமோ நஷ்டமோ என் மன்னர்கள் இந்த மண்ணிற்காகவே கப்பலை மூழ்கடித்த போதும் அவர்கள் நஷ்டவாளியாக கணக்கில் கொள்ளவில்லை. இங்கிலாந்து குடியுரிமையை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆகப் போவதில்லை, ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறோம், மரணிக்கிறோம், ஆனால் உரிமைக்காக கேட்கிறோம். எந்த காங்கிரஸ் மண்ணாங்கட்டி பயில் என்ன செய்யல, நமக்கு வேஷம் கொடுக்கிற காங்கிரஸ் சிறுபான்மை காவலராக வேஷம் கொடுக்கிற இந்த முஸ்லீம்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டான். யூபியில் ஹாசிம்புரால ஒரு படுகொலை நடந்துச்சு. 47 பேரை கொண்டு போய் விசாரணை கூட்டு போய் நடு ரோட்ல ஓட விட்டு சுற்றி நதியில தூக்கி போட்ட கொடுமை இந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. காங்கிரஸ் பண்ணுச்சு.
47 குடும்பம். ஒரு வாரம் 10 நாளாக பாடியே கிடைக்கல. அதில் இறந்து போனவனுடைய கொல்லப்பட்டவனுடைய மனைவி கர்ப்பிணி பெண்ணு டெலிவரி ஆகுது. டெலிவரி ஆகி கையில் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ சொல்கிறாங்க, அவன் கணவனின் உடல் கிடச்சிட்டாங்க. அவர் அம்மா பேட்டி கொடுத்துருக்கு. எப்படி தெரியுமா? என் குழந்தை பிறந்திருந்து அவனை கொஞ்சுவதா, அங்கே என் கணவன் செத்துட்டான், உடல் கிடைச்சிட்டு என்று நான் அழுவதா? ரெண்டும் முடியாமல் நான் தவித்த கொடுமையை நாங்கள் விதவைகளாக வாழ்ந்தோம் சொன்னோம். உயிரோடு இருந்தும் விதவைகளாக வாழ்ந்தோம். கணவன் இருந்தும் வாழ்ந்தோம். தவிச்சோம் நாங்கள். இந்த வழக்கு போட்டது யார் தெரியுமா? கடைசியில் சுப்பிரமணிய சாமி தான் வழக்கு போட்டு இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தார். சுப்பிரமணிய சாமி வெளியே கொண்டு வந்தார். எந்த மீடியா அன்றைக்கி என்ன செய்யலை, வெளியே கொண்டு இப்போ வரைக்கும் அது சரியாக நீதி சரியாக கிடைக்கல. அதில் என்னென்னா, அந்த வழக்கு முடியும் போது நிறைய ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சுட்டவன் ரிட்டையர்ட் ஆகி முடிச்சிட்டான். இந்த அப்பாவுக்கு எம்எல்ஏக்கு தீர்ப்பு சொன்னாங்கல்ல 10 வருஷம் கழிச்சு, அந்த தேர்தல் செல்லாது, அவர் 2 தடவை எம்எல்ஏக்கு வெளியே வந்துட்டார். இப்படி தான் நாட்டு நீதிமன்றங்கள் இருக்கு. புரியுதா? அப்போ எவ்வளோ வேதனைகள் சுமந்து இது காங்கிரஸ் அரசு. ஏன் காங்கிரஸ் அடிக்கடி குற்றச்சாட்டு தெரியுதா? இந்த காங்கிரஸுக்காக தூக்கி பிடிச்சி தான் அவங்க முன்னர் நினைச்சாங்க. காங்கிரஸ் நாட்டை காப்பாற்றும் தேசபக்தன் என்று சொல்லி சமுதாயம் எக்கச்சக்கமான மக்கள் உயிர் வந்தார்கள். ஆனால் சுதந்திர இந்தியாவில் அவர்கள் செய்த துரோகத்துக்கு அளவே கிடையாது. கணக்கில்லாத துரோகத்தை செஞ்சாங்க. ஆக்ரா முதல் நம்ம பாடத்திட்டத்தில் ஒன்று படிச்சிருக்கோம். கொடிகாத்த சத்தமாக சொல்லுங்க. கொடிகாத்த குமரன் இதோடு நிறுத்தியிருப்பான். மற்றவன்லாம் கொடியே தூக்கலை, என்ன கெண்டியா தூக்கிட்டு இருந்தான். மற்ற எவனும் கொடி தூக்கலை. திருப்பூர் குமரன் மட்டும்தான் கொடி தூக்கிட்டாரு. அப்படி தானே? இந்த பாருங்க, அப்துல் லத்தீப் சென்னை, அக்பர் சென்னை, மொய்தீன்கான் திண்டுக்கல், அப்துல் லத்தீப், அப்துல் ரஹீம், வாவு சாஹிப் ஆகியோர் மதுரை, ஷேக் பாபா சாஹிப் சென்னை. இவங்கெல்லாம் கொடிகாத்த குமரர்கள் தான். கொடியை தேசிய கொடியை பிடிச்சிட்டு துப்பாக்கி நெஞ்சில் வாங்கி டம்முன்னு சுட்டான். அவ்வளோ நெஞ்சில் வாங்கிட்டு ஜெய்ஹிந்த் 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 சத்துப்படன் அப்துல் ரஹீம் உண்டு, அப்துல் ரஹீம் உண்டு, திருப்பூர் குமரனை மட்டும் நோட்டேட்டு எழுதியிருக்கேன். அதான் நான் பேச வரேன். வருங்கால தலைமுறைக்கு என்ன தெரியும்? முஸ்லீம் பேரெல்லாம் நாட்டுக்கறி திண்டாம்பாட்டு சுத்தி இருக்கான் போல. திருப்பூர் குமரன் கொடி காத்திருக்காரு. முஸ்லீம்லாம் ஒன்றும் செய்யலை தானே நினைப்பான். இதான் நினைப்பான். இந்த வரலாறு எழுதல யார் தெரியுமா? முஸ்லீம் அல்லாத நல்ல ஆய்வாளர்கள் தான் எழுதியிருக்கான். அதனால தான் நீங்களும் ஆத்தென்டிக்காக நம்புவீங்க. இல்லைன்னா பாயே எழுதியிருக்கான். எப்போ பாய்மாருக்கு வேலை இல்லையா? எங்களுக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்கள் நன்மையை தீமையை தடுக்கணும். எங்களுக்கு வேலை கடமை. குர்ஆன் நல்லா சொல்லி நன்மையை தீமையை தடுக்கடா. அது மாதிரி மகாத்மா காந்தியுடைய தோளில் 2 சிங்கம் இருந்ததாக வரலாறு பதிவு. தோளில் 2 சிங்கம். ஒன்று மௌலானா முஹம்மது அலி, இன்னொன்று சௌகத் அலி. கரெக்ட். இன்னொன்று சௌகத் அலி. 2 பேர் அண்ணன் தம்பி. 2 அண்ணன் தம்பியும் மகாத்மா காந்தியின் 2 தோள்களின் சிங்கமாக இருந்தார்கள். இந்திய சுதந்திர வரலாற்றில் மகாத்மா காந்தியும் அலி பிரதர்சனையும் பிரிக்கவே முடியாது. 1930 ஒரு உலமாக்களுடைய மாநாடு சென்னையில் நடக்குது. அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பராக அழைக்கப்பட்டிருந்தவர்கள் இந்த முகமது அலி பிரதர்ஸ். ஏன்னா அவர் மௌலவி, மௌலானா முஹம்மது அலி. தந்தை பெரியார் அந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பராக வந்திருந்தார். அந்த மாநாட்டில் அவர் சொன்னது தெரியுமா? இந்த தேசம் இந்தியா காந்தியினுடைய ஜேப்பில், காந்தியுடைய பைகளுக்குள்ளே. ஆனால் மகாத்மா காந்தியோ இந்த அலி பிரதர்சனுடைய பைகளுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னார். அலி பிரதர்சன் பைக்குள்ள இருக்கிறாங்க. 2 பேரையும் சிறையில் பிடிச்சி உள்ள போட்டான். சிறையில் போட்ட உடனே அந்த ரத்தம் குடும்பமே போராடிச்சு. அவங்களுடைய மனைவி ஆஜிலா பானு, அவங்களுடைய தாயார் ஆஜிலா பானு, அவருடைய சகோதரியும் மகன் அண்ணன் தம்பி 2 ஒரு சிறைக்கு போன பிறகு மீண்டும் விடுதலை போராட்டத்தை விட்டுவிடக்கூடாததற்காக காந்தியோடு சேர்ந்து பயணித்த தாயும் மகளும் உண்டு. இதெல்லாம் எந்த வரலாறும் பேசுவது கிடையாது. மகாத்மா காந்தி கத்தி கொம்பை ஊனி விட்டு தானாக போட கருதுகிறார்கள். உமர் சுபகான் காந்தி அவர்கள் அங்கு திலகர் காங்கிரஸ் என்று ஆரம்பித்து விஜயவாடாவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். காங்கிரஸ் கட்சியை வளர்த்து கொண்டு அது பேரியக்கமாக மாற்ற வேண்டும் என்றால் 1 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது.
அந்த நிதிக்காக திட்டமிட்ட போது முதல்ல காட்ரேஜ் நிறுவனத்தை சேர்ந்தவர் காட்ரேஜ், அவர் 5 லட்சம், மல்தானி 3 லட்சம், இன்னொரு தொழிலதிபர் 2 லட்சம், மொத்தமே 10 லட்சம் தான். கொஞ்சம் பேர் கொஞ்சம் தொகையை தந்தார்கள். மகாத்மா காந்தியின் கையில ஒரு பூட்டப்பட்ட ஒரு கவர் உள்ளே போச்சு, பூட்டப்பட்ட கவர் உள்ளே போச்சு, சீலிடப்பட்ட கவர். மகாத்மா காந்தி அந்த கூட்டத்திலேயே அதை எடுத்து பார்க்கிறார். ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பிளாங்க் செக் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கடிதம் எழுதியிருக்கு. சுப்ஹான், சாரி உமர் சுப்ஹான் என் பெயர். நான் இதில் பிளாங்க் செக் எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த திலகர் காங்கிரஸ் இயக்கத்தை நடத்துவதற்கு 1 கோடி ரூபாய் தேவை என்றால் முழு தொகையும் இதில் நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பிளாங்க் செக்கை கொடுத்தவர் தான் உமர் சுப்ஹான். உமர் சுப்ஹான் காசு இல்லாம கட்சி நடத்த முடியாது. இன்னைக்கு எல்லா தலைவரும் கொள்ளையடிக்கான். எதுக்கு காசு எதுக்கு? கட்சி நடத்தணும். எந்த பயனும் யோக்கியம் கிடையாது. ஆனால் நாட்டின் சுதந்திரத்திற்காக 1 கோடி ரூபாய் பிளாங்க் செக்கை கொடுத்துட்டு நான் யார் முகத்தை கூட காட்டாமல் வாழ்ந்த மனிதர் தான் உமர் சுப்ஹான். அடுத்தால அந்நிய நாட்டு ஆடைகளை பகிஷ்கரிக்க வேண்டும். அப்படி பகிஷ்காரம் செய்வதென்றால் என்ன செய்வது? பஞ்சாலை அதிபர் தான் யாரு? இந்த உமர் சுப்ஹான். அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு, அப்ப வாங்க என் பஞ்சாலையை சேர்த்து கொளுத்துங்கள், கதர ஆடை தர எந்த ஆடையும் இனி இந்திய மண்ணில் உடுத்தக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் போட்டு பல கோடி ரூபாய் பஞ்சாலையை இந்த தேசத்துக்காக எரிந்து சாவலாக்கிவிட்டு கண்ணீர் விடுவதற்கு பதிலாக சந்தோஷமாய் ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டவர் தான் உமர் சுப்ஹான். எங்கடா வரலாறு? 1 கோடி ரூபாய் இன்னைக்கு என்ன தெரியுமாடா? 1 கோடி ரூபாய் அன்னைக்கு 1920 அன்னைக்கு தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கலாடா பண்டாரங்களா. வரலாறு இருட்டடிப்பு செய்தவர்கள் விரல்கள் எல்லாம் குஸ்தத்தை உண்டாகட்டும், கை விளங்காம போடும். எழுதுடா, உண்மை எழுது, மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆரம்பத்திலே சுதந்திர இந்தியாவிலிருந்தே முஸ்லிம்களை அப்படியே ஓரமாக கொண்டு போய் இந்த தேசத்திற்கு லாயக்கல்லாதவர்களும் நாமெல்லாம் கொடுங்கொடுக்கப்படும் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் நம்ம முன்னர்கள் எல்லாம் கோயிலா இடிச்சு பள்ளிவாசலா கட்டிக்கிட்டே கிடந்தான், அங்கதான் தொழுதுகிட்டே கிடந்தான் என்பதை போன்றெல்லாம் சித்திரம் தெரிவிச்சிட்டீங்க. நான் திருப்பி சொல்ல, தமிழக சூழலை அப்படி விட்டுருங்க. தமிழகத்தை நீ வட மாநிலத்துக்கு பேசுங்க. நான் தமிழகத்து உதாரணத்தை ஐபி ஆஃபீஸர்னு சொன்னேன். அந்த மனசு எப்படி இருந்ததுன்னு சொல்லி புரியுதா? என்னை ஒரு சகோதரனா பார்த்தாரு, இல்லாட்டா நான் இன்னைக்கு பாடியாக தான் இருப்பேன். பாடி கிடையாது, எலும்பு ஆயிரம் அன்னைக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பானுங்க. தமிழக சூழல் வேற. ஆயினும் எங்கோ அடிக்கிற கொடுங்காற்று தீ, காட்டு தீ இங்க பரவ நேரம் ஆகாத பற்ற வைக்க வந்தார்கள் மதுரையிலே. அங்கேயே என்ன செஞ்சாங்க, அப்படியே சாக்க போட்டு ஒரே கேஸ் சிலிண்டரில் நெருப்பு வந்தா சாக்க போட்டு அணைக்கிற மாதிரி அங்கிருந்த சமுதாய தேவர் சமுதாய மக்கள், உள்ளூர் மக்களை ஒரே அடைச்சு போட்டாங்க. அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் நல்ல முறையில் நமக்கு இருந்துச்சாங்க. முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாவலாக இருந்தால் இப்போ இருக்கிற ஆட்சியும் அதே போல தொடரணும் வேண்டிக்கை வச்சுக்கிறோம். இந்த சூழலில் இந்த நாட்டில் சமூக நிலைகள் கெட்டாமல் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதனால சரி, சின்ன செய்திகளுக்காக சொல்லிட்டு நான் முடிவு செய்கிறேன். எங்களுடைய வருத்தங்கள் தியாகங்கள் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறேன். வாவு சிதம்பரனார் அவர்கள் செக்கெழுத்து செம்மல், அவர் ஒரு போல்டு டெசிஷன் எடுக்கிறார். சுதேசி கப்பல், சொந்த நாட்டு கப்பல் தான் ஓட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து அதற்கான நிதியை திரட்ட ஆரம்பிக்கிறார். பத்திரிகைகளில் வெளிவருது, கப்பலுக்கு தேவை அந்த காலத்தில் 1 லட்சம், அந்த காலத்தில் 1 லட்ச ரூபா. தெரிஞ்சது எவ்வளவு? 2000 3000, அதுக்கு மேலே தேரலை. அன்றைக்குள்ள பாரதியார் பத்திரிகையில் அந்த தொகையை எழுதியிருக்காங்க. இவ்வளோதான் பிரிந்தது, அதுக்கு மேலே பிரியல் எழுதிட்டாங்க. அந்த கப்பலுக்கு முழு தொகையை கொடுத்தவர் யார் தெரியுமா? யாருக்கா பேர் தெரிஞ்சிருக்கா? யாரும் தெரிஞ்சுங்க. வள்ளல் பக்கீர் முகமது. வள்ளல் வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டோம். பக்கீர் மொய்தீன் என்பவர் தான் வாவு சிதம்பரனார் அவர்களுக்கு முழு கப்பலுக்கு பணம் செலுத்தியவர் பக்கீர் முகமது தான். பக்கீர் தான் கொடுத்தார். ஆனால் என்ன செய்யலை, எந்த வரலாற்று புகழையும் அதை காணும். அவர் செக்கெழுத்த செம்மல், அவர் தியாகத்தை நாங்கள் போற்றுகிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிறையிலே கழித்தது என்பதும் கொடுமை என்பதை யாருக்கு மாற்றுகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, எதற்காக அவர் கப்பல் அவருக்கு தண்டனை கிடைக்கப்பட்டது?
சுதேசி கப்பலை ஓட்டியிருக்காங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்தது, உடனே போலீஸ் வா மொபைலை கொண்டா ரூபா எங்கே வந்து ரூபா எங்கே வந்து போடலாம் பேர் 120 போடு, ஒரு 4400 செக்ஷனை போட்டு உள்ளே அடைச்சி கூட்டு சரி. அப்போ ஏன்ப்பா வள்ளல் பக்கீர் பேர் வர மாட்டேங்குதுல? ஏன் 1 லட்ச ரூபா கொடுத்தா வெளியே தெரியக்கூடாது அப்படி தானே? இப்போ தெரியுதா உங்களுக்கு? திருநெல்வேலி தியாகன் வந்தால் நம்ம ஆளை ரெடி பண்ணிடுவான். தியாகன் வந்தால் ரெடி வள்ளல் பக்கீர் தான் மனம் கொடுத்தது. பிற்காலத்தில் வந்த நல்ல ஆசிரியர்கள் இந்த பத்திரிகை எழுதிட்டான். வள்ளல் பக்கீர் எழுந்தார். 2வது வாவு சிதம்பரனாரை அரெஸ்ட் கைது பண்ணி உள்ள போட்டாச்சு. நெல்லையில் போராட்டம் வெடிக்குது. முதலாக உயிர் திறந்த யார் தெரியுமா? முதலாக உயிர் போராட்ட களத்திலே வாவுசின் விடுதலைக்காக போராடி வாவுசின் விடுதலைக்காக போராடி துப்பாக்கி சூடுக்கு போராட்டம் ஒரு இடத்துல எல்லை மீறுது. துப்பாக்கி சூடு நடக்கு. அந்த துப்பாக்கி சூட்டில் முதலாக உயிர் கொடுத்தவன் முகமது யாசின் என்ற இளைஞன். எங்க பேரு? எங்கப்பா பேரு? எந்த வரலாற்றிலும் இல்லை. எந்த வரலாறை சொல்லி எழுதியிருக்கிறது? யாரும் சொல்ல மாட்டார். விடுதலை போராட்டம் என்றால் வாவு சிதம்பரனாரின் விடுதலைக்காக போராடி. எப்பா நீங்க செக்கிழுத்த செம்மலுக்கு, அந்த செம்மலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியர் தன் சமுதாயத்தின் தலைவனாக காமிக்கிறீங்களே, அந்த ஓரத்தில் கல்வெட்டு எழுதுங்களப்பா. இந்த எங்கள் தலைவனுடைய விடுதலைக்காக போராடி உயிர்த்திருந்த அந்த யாசினுக்கும் ஈரவணக்கம் என்று எழுதுறதும் ஏன்டா கை வர மாட்டேங்குது? ஏன் வரமாட்டேங்குது? நாங்கள் தான் சிலை விளக்கம் கூடாது, சமாதி விளக்கம் கூடாதுன்னு எதுவுமே செய்யாமல் இருக்கோம். சிலைகளும் சமாதி உண்டென்றால் இந்தியாவிலே நீங்கள் நடந்து போற வீதிகளில் தோறும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் பேரை நீங்கள் சிலையில வைக்க வேண்டிய முஸ்லீம்களின் பேரை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அது இல்லாம ஒரு தேசத்தில் நீங்க கடந்து மூளைகளுக்கு கடந்து போக முடியாது. டெல்லியிலிருந்து ஆக்ரா வரைக்கும் 1-2 இல்லை, டெல்லியிலிருந்து ஆக்ரா 600 கிலோமீட்டர் சாலைகள் இந்த புளிய மரங்களை தூக்கிலிடப்பட்டது யார் தெரியுமா? நம் நாட்டில் இந்திய மௌலவிகள், இந்திய முஸ்லிமுடைய மௌலைகள், மத குருமார்கள், பிற சமுதாயத்தில் மத குருமார்கள் 600 கிலோமீட்டர் தூரத்திற்கு இல்லைன்னு மறுக்க முடியுமா? உங்க வாசி சொல்றாங்க முஸ்லீம் அல்லாத நம்பிக்கை வச்சா ஆவியா சுத்துனா அங்க உள்ள எங்க ஆளிச்ச ஆவி தான் இருக்கும். 600 கிலோமீட்டர் புளிய மரத்தில் 1-2 இல்லை, 1-2 இல்லை, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உலமாக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். இன்னைக்கு எங்கள் சமுதாயம் கல்வியில வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டுக்கு ஓடுது, நொண்டி அடிச்சு பின்னாடியே ஓடுது. இந்த பிஜேபி அரசாங்கம் இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் கொடுத்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டான். உரிமையை பறிச்சு விட்டுட்டான். பரதேசி பறிச்சு விட்டுட்டான். உங்களுக்கு தெரியுமா எங்க மக்கள் கல்வி இழந்தார்கள். கல்வி இழந்துட்டான். ஏன் தெரியுமா? இமாம்கள் எங்களுடைய பிரச்சார மேடைகளை, வெள்ளிக்கிழமை மேடைகளை ஏறி என்று சொன்னான். எங்க இமாம்கள் சொன்னார்கள், ஆங்கிலம் படிப்பது ஹராம், இது அந்நியன் துரோகி, இந்த நாட்டை வேட்டையாடுகிற மொழியை கற்கக்கூடாது என்று எங்களுக்கு தடை போட்ட காரணத்தில் ஆங்கிலத்தை படிக்காமல் பல ஆண்டுகளாக விட்டு எங்கள் தலைமுறைகள் கல்வியை இழந்தன, வேலை வாய்ப்பை இழந்தன. ஆக வேலை இல்லாமல் பாலைவனத்தை நோக்கி எங்கள் மக்கள் ஓடுனா அரபிய பாலைவனத்திலே சுடுமண்ணிலும் கொதிக்கிற வெயிலும் குழும் பணியிலும் மனைவி பிள்ளை தாயை பிள்ளைகளை புரிந்து பல ஆண்டுகளாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துனா வெள்ளை இங்க வந்து உட்கார்ந்துருக்கான். கல்வியை இழக்க வைத்தார்கள். அது எப்படி ஆனா தேவபந்துல ஃபத்வா கொடுத்தாங்க எனக்கு தெரியல. இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் துறப்பது என்பது ஜிகாது பிரகடனம் செய்யப்பட்டது தேவபந்து மதரசாவிலே. ஜிகாத் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. உயிர் தியாகம் செய்யுங்கள் சுதந்திரத்திற்காக என்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி இன்னொரு துரோகம் உள்ள சமுதாயம், துரோகம் உள்ள ஒரு கூட்டம் சொல்ல முடியுமா? அவர்களால் சொல்ல முடியுமா? எங்கள் சமுதாயம் ஒட்டுமொத்தமாய் உயிர் துறப்பது நாட்டுக்கு நல்லது என்று நாங்கள் சொன்னோம் சொல்ல முடியுமா? எங்கள் உலமாக்கள் செஞ்சாங்களே. ஆனா மொழியை கற்கக்கூடாது என்பது மார்க் அடிப்படையில் தவறு. அல்லாஹ் சில மொழிகளாலும் நிறங்களாலும் வேறுபட்டிருப்பது அல்லாஹ்வுடைய மகத்தான அத்தாட்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். நீங்கள் சமஸ்கிருதத்தை கூட நாம் கற்றுக்கொள்ளலாம், எந்த தடையும் கிடையாது. சமஸ்கிருதத்தை கூட மொழியாக கற்றுக்கொள்ளலாம். மொழி ஒன்று இறைவனின் அத்தாட்சி தான். எப்படி இறைவனின் அத்தாட்சி? அது மொத்தமே 10 சென்டிமீட்டர் இருக்கிற நாக்கு. ஒரு மனிதனுக்கு நாக்கோட நீளம் தெரியுமா? 10 சென்டிமீட்டர் தான். மேலே கீழே சில பற்களுக்கு நடுவில் அந்த நாவு வளைந்து குலைந்து மேலே கீழே ரைட் லெஃப்ட் லிப்ல முட்டாம நீண்டு பல ஓசைகளை இறைவன் எழுப்ப வைக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி எழுப்புறான். வாயிலிருந்து வருது பாரு. இவைகள் நாம் மொழிகளாக
அதை புரிவதற்கு அறிவை மாற்றி தந்த தூயவன் இறைவன் சொன்னான், மொழிகளும் நிறங்களும் என்னுடைய மகத்தான அத்தாட்சி. ஆனால் அன்னைக்கு எங்க மக்கள் செய்தது தவறுதான். ஆக இன்னைக்கு விளைவை நாங்கள் சந்திக்கிறோம். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளாமல் போன காரணத்தினால் இந்த சமுதாயம் வேலை வாய்ப்பை இழந்தது. ஒரு சில பேர் கற்றன் காரணமாகத்தான் 1-2 பேர், அது குறிப்பாக பர்டிகுலரா அன்னைக்கு உருது ஸ்பீக்கிங் மக்கள் தான் அன்னைக்கு அரசு வேலையில இருந்தாங்க, கொஞ்சம் விவரமா இருந்திருக்காங்க. யாருமே கிடையாது. வேலை வாய்ப்புகள் இல்லை, முஸ்லீம்கள் இல்லை. சைபுதுல் கிச்சில் உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டீங்களா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஜெனரல் டயர் சுட்டு கொண்டான். 1919 நடக்கு. எதுக்கு தெரியுமா அந்த போராட்டம் நடந்துச்சு? சைபுதுல் கிச்சில் என்று சொல்லிய மிகப்பெரிய போராளி, அன்றைய பஞ்சாப் மாநில காங்கிரசுடைய தலைவர். பஞ்சாப் இன்றைக்கு பஞ்சாப் மட்டுமல்ல, அது நீண்டு பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிருக்க அந்த பஞ்சாப் மாகாணம் வரைக்குமான அந்த மாநிலத்தின் தலைவராக இருந்த சைபுதுல் கிச்சில் அன்னைக்கு ரவுலட் சட்டத்தை கொண்டு இந்த ஒரு பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்தது. பிரிட்டிஷ் அரசு நினைத்தால் 2 ஆண்டு காலம் எந்த விசாரணை இல்லாமல் உங்களை சிறையில் அடைக்கலாம். அந்த ரவுலட் சட்டத்தை வந்து இந்தியா முழுக்கும் சுதந்திர போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அதற்காக கிளந்தெழுந்து மிகப்பெரிய பேரணி நடக்குது. அந்த பேரணி ஒரு கட்டத்தில் டிப்டி கமிஷனர் அலுவலகத்தை கடந்து செல்லும்போது கலவரமாக போலீஸ் சும்மா இருக்கல, போலீஸ் நல்லவனும் இருப்பாங்க, சில பேர் விஷமே இருப்பான். வெளிச்சவன் நம்ம ஊர்வலம் போகிறோம் வச்சுக்கோங்களேன், நல்ல போலீஸ் அமைதியாக கரெக்டாக தம்பி கரெக்டாக பார்க்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன தெரியுமா, பிரச்சனை ஒன்று என்ன செய்வான், இல்லை துர்க்க வேலை வரலாம் போகணுமா, டக்கு மாயவான். அப்போ என்ன செய்யணும், மாப் சைக்காலஜி, இவன் சொன்ன உடனே 1000 பேர் முடியாது அப்படிமா, சார் போலீஸ் அடிச்சா சார்மா. புரியுதா உங்களுக்கு? இந்த வேலையை அன்னைக்கு செஞ்சுட்டாங்க. தெளிவாக அமைதி பார்வையில் பேரணி போயிட்டு இருக்கும் போதே டெப்டி கட்சி அலுவலகம் இருக்கும்போது கல் வந்து கூட்டத்தில் போலீஸ் மேலே விழுது. போலீஸ் தரப்புல வந்து கல் பப்ளிக் மேலே விழுது. அந்த இடத்தை கலவரமாக மாறிய போது 2 காவலர் பிரிட்டிஷ் அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள், 20 சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு காரணம் சைபுதுல் கிச்சில் தான் என்று சொல்லி அவரையும் சத்யபால் என்ற ஒரு காங்கிரஸ் தலைவரையும் அரெஸ்ட் பண்ணி இங்கே இருந்து கொண்டு 160 கிலோமீட்டர் தாண்டி தர்மசாலாங்கிற சிறைச்சாலையில் கொண்டு அடைச்சிட்டான். அவர்களை விடுவிக்க வேண்டும். அப்போ பைசாக்கி என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை நாள் என்று அந்த நாடை மக்களை ஒன்று கூடுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சதிகார கும்பல், இந்தியாவுக்கு சதிகார கும்பல் இருக்கு. இந்த கும்பல் வேலை பார்க்குறது பிரிட்டிஷ்க்கு சாதகமா. இந்த சைபுதுல் கிச்சில் என்ன பண்றான்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கெடுப்பதற்கு ஒரு வேலை நடக்குது. வெள்ளைக்காரன் வந்து செய்கிற பெரிய தந்திரமே, இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணிட்டா இவங்களை இந்தியாவில இருந்து வலிமையை குன்ற வச்சிடலாம் தான் அவனுக்கு திட்டம். அதுக்கு துணை போனது யாரு? ஒரு மோசமான தீய சக்தி, நீ நாட்டை பின்புறமாக இருக்கிற தீய சக்தி அன்னைக்கு இந்த வேலையை பார்த்தான். ஆகா, இந்து முஸ்லீம் ஒற்றுமை குலைந்தால் சுதந்திர போராட்டம் பலகீனம் அடைந்து என்ற காரணத்தினால் உடனடியாக சைபுதுல் கிச்சில் ராம நவமி என்ற ஒரு பண்டிகை என்று, ராம நவமி என்ற பண்டிகை என்று பெரிய மேடை போட்டு எல்லா சமுதாய தலைவர்களையும் வர சொல்லி, இந்து முஸ்லீம் பௌத்தர் 3 சமுதாய தலைவர்களை வர சொல்லி எல்லோரும் ஒரே குவளையில தண்ணி எடுத்து வந்து வாய் வைத்து இந்து முஸ்லீம் சீக்கியர்கள் 3 பேரும் வாய் வைத்து பருகினார்கள். எதை வேணாலும் தீர்ந்தெடுத்துக்கிடுவான். ஒரு முஸ்லீமும் ஒரு இந்தும் கிறிஸ்டினும் ஒரே தட்டில் சாப்பிடுற ஒரு கொடிய சக்தியால் இந்தியாவில் தாங்கிக்க அன்றும் முடியல, இன்றும் முடியல. ஆகவே சொன்னான், சைபுதுல் கிச்சிலை தூக்கிடு, ஹீரோ ஆகிட்டு வர, அவனை தூக்கு அப்படிங்கிறான். அதனால தான் சைபுதுல் கிச்சிலை அரெஸ்ட் பண்ணி கொண்டு தர்மசாலையில் போட்டான். சைபுதுல் கிச்சிலின் அரசை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பஞ்சாப் மாநில மக்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள், வைசாகி விவசாய பண்டிகையை கொண்டாட வந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் அந்த இடத்துல ஜாலியன் வாலாபாக் இடத்துல ஒன்று கூடுற மேடை போடுறான். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யார் என்று முடிவெடுக்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறாங்க. சிறைச்சாலை இந்த சைபுதுல் கிச்சிலின் புகைப்படத்தை கொண்டு பெரிய ஃப்ரேம் மாட்டிக்கொண்டு சேர்ல வச்சுட்டான். இவர் தாண்டா இங்கே சிறையில் இருந்தபோது அவர் தான் இந்த கூட்டத்தின் தலைவர் என்று சொன்னபோது தாங்கிக் கொள்ள ஜெனரல் டயர் 1200 ரவுண்ட்ஸ் அடிச்சு டோட்டலா ரன் அவுட் ஆகிற அவன் டெல்ல புல்லட் டோட்டல் ரன் அவுட் ஆகிற வரைக்கும் அடிச்சு ஃபயர் பண்ணிட்டு நான் அடிச்சுட்டு வந்திருக்கான். அன்றைக்கி ரேபிட் ஃபயரிங் கிடையாது, ரேபிட்டாக சர்றன்னு ஒரே நேரத்தை அடிக்கிறது, ஸ்நாக்ஸ் இப்படி கிளாக் பண்ணி அடிக்கிறான். அடிச்சுட்டு தள்ளிடுறான். 369 பேர் ஸ்பாட் அவுட்டு சொல்லப்பட்ட ஆஸ் பர் ரெக்கார்ட். ஆனால் சொல்லுவாங்க 1200க்கு மேலே கொல்லப்பட்டாங்க மக்கள். 1200 பேருக்கு மேலே சீரியஸ் இன்ஜுரி, பெருங்காயமாகி ஜெனரல் ஜாலியன் வாலாபாக் மேசாக்கர் இந்த உலகத்தின் படுகொலைகளே மிகப்பெரிய படுகொலையாக ஆக்கப்பட்டது. எதுக்கு தெரியுமா? சைபுதுல் கிச்சில் என்ற மிக சிறந்த ஒரு தலைவனை, இந்த தேசத்தின் ஒரு விடுதலை போராளியை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக நடந்த போர் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதற்கு பிறகுதான் இந்தியா எங்குமே சுதந்திர போராட்டம் பற்றி ஆரம்பித்தது.
சுட்டுக் கொள்வாயா தேசத்து மக்களை, வெள்ளைக்காரனே உன்னை அழித்தொழிப்போம் என்று கிளம்பிய கூட்டம் தான் இந்தியாவின் சுதந்திர போராக எரிமலையாக வெடித்து சிதறியது. பிறகுதான் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போவதற்கு முடிவுட அதற்கு சூட்சமாக அமைந்தது தெரியுமா? இந்த முக்கியமான இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதன் ஹீரோ வாஸ் சையதுல் கிச்லு. நல்ல படித்த மனிதர், பிரான்ஸ்ல படிச்சுட்டு வந்தார் அந்த காலத்தில். நல்ல கல்வி அறிவு, நல்ல வழக்கறிஞராக இருந்திருக்காரு. இன்னைக்கெல்லாம் நல்லா படித்த பையங்களை பொது வேலைக்கு கூட்டால் வரமாட்டேங்கான், வரவே மாட்டான். அன்னைக்கெல்லாம் படித்தவர்கள் வந்த காரணத்தினால்தான் நாட்டு மக்கள் நம்பிக்கையாக பண்ணி அணிவகுத்தாங்க. இன்னைக்கு இல்லை, இந்த சமுதாயம் சோம்பி கிடக்குது. ஆங்கில அறிவு ரொம்ப முக்கியம். ஆங்கில அறிவு இல்லைன்னு சொன்னால் நம்ம சமுதாயம் எப்படி போயிருக்குனால பாருங்கள். ஒரு சின்ன செய்தி வாசிக்காமீங்க. மௌலானா முகமது அலி லண்டனில் வட்டமேசை மாநாடு நடக்குது. இந்திய விடுதலையை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. மகாத்மா காந்தி தலைமையில் இங்கேருந்து டீம் போகுது. அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டான்னா அந்த முகமது அலி, மௌலானா முகமது அலி கலந்து கொண்டார். மௌலானா முகமது அலி ஞாபகத்தில் வைங்க. மௌலானா முகமது அலி கல்வி அறிவு பெற்ற ஒரு மௌலானா. ஆக்சுவலாக அங்கே பேசுவதற்கு அந்த சபையில் மொத்தமே 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. 5 minutes, நாட் மோர் than that, 5 நிமிஷம். ஆனால் மௌலானா முகமது அலி எழுந்து பேச ஆரம்பித்தார். அவள் எப்படி ஆரம்பிக்கிறா பாருங்க. சின்ன வரி மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை கண்ட்ரி. அது பேச ஆரம்பித்தார். என் நாட்டுக்கு நான் திரும்ப விரும்புகிறேன். he said in a loud voice, சத்தமாக சொல்றார். I want to go back to my country. என் நாட்டுக்கு நான் திரும்ப வருகிறேன். If I can go back with the substance of freedom in my hand. என் கையில் இந்த நாட்டின் சுதந்திரத்தை தந்தால் மட்டும்தான் என் நாட்டுக்கு நான் திரும்புவேன். அந்த மேசையில் சொன்னது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சொன்னது, எனக்கு சுதந்திரத்தை தந்தால் வழியே நான் இந்த நாட்டுக்கு திரும்ப மாட்டேன். எப்படி திரும்ப மாட்டேன்? அதர்வைஸ் ஐ வில் நாட் கோ பேக் டு எ ஸ்லேவ் கண்ட்ரி. இல்லை என்றால், சுதந்திரம் தரலை என்றால் ஒரு அடிமை தேசத்திற்கு நான் செல்ல மாட்டேன், நான் திரும்பி போக மாட்டேன் என்றார். ஐ வில் ஈவன் பிஃபோர் டு டை இன் எ ஃபாரின் கண்ட்ரி. ஒரு விடுதலைப்பட்ட அந்நிய நாட்டில் கூட நான் சாவேன், ஆனால் என் சொந்த நாட்டில் அடிமையாக நான் சாக மாட்டேன் என்று முழங்கினார். So long as it's a free country, சுதந்திரமாக வரை நான் போக மாட்டேன். And if you do not give us the freedom in India, இந்தியாவில் இந்த சுதந்திரத்தை தர மறுத்தால், you will have to give me a grave here. உங்கள் இந்த சுதந்திர நாட்டிலே எனக்கு ஒரு மயானத்தை தாருங்கள், அடக்க ஸ்தலத்தை தாருங்கள், இங்கே நான் அடக்கப்படுவேன், அடிமை தேசத்தில் அடங்கப்பட மாட்டேன் என்று வீரம் விளக்கமிட்டார். பேச நேரம் எடுத்துமா 2 மணி நேரம் பேசினாங்க. 5 minutes. ஆனால் பிரிட்டிஷ்காரன் அப்படி வியந்து பார்த்து, என்னடா வாட் இஸ் பிரசன்டேஷன் ஆஃப் ஸ்டைல், இங்கிலீஷ் பின்னிருக்காரு. இங்கெல்லாம் மௌலானா மௌலவிகளை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ஆங்கில அறிவையும் சேர்த்து வளர்த்துக்கிடுங்க. உங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன், அறிவை வளர்த்துக்குங்க, சுருக்காதீங்க அறிவை. அல்லாஹ் உங்கள் ஞானத்தை தந்திருக்கான். 7 வருடம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் தான். அரபு என்பது இட் இஸ் ஏ ஃபாரின் லாங்குவேஜ் தான். அதை உங்களால் கற்க முடியும் என்றால் ஏன் ஆங்கிலத்தை கற்க முடியாது என்ற அந்த கம்பீரத்தோடு படியுங்கள். படிச்சுட்டு ஆங்கிலத்தில் முழங்குங்க, பேசி பாருங்க. ஆமாம், அந்த சொசைட்டிக்கு பிற நாடுகளோடு கம்யூனிகேட் பண்ணுறது ஆங்கிலம் தேவை. இது ஒரு ஸ்டேட்டஸ் லாங்குவேஜ் தான் பார்க்கப்படுது. ஆனால் அது இருக்கானே எனக்கு தெரியாது. 1000 ஸ்டேட்டஸ் லாங்குவேஜ் பார்க்கப்படுது. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் திரும்பி பார்க்க வைத்தது மௌலானா முகமதுனுடைய கல்வி தான். எங்களுக்கு நிறைய தந்துட்டீங்க, எக்கச்சக்கமாக அள்ளி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் திடலில் வந்துருக்க சகோதரர்கள், எங்கள் மக்கள் துண்டேந்தி வருவாங்க, அதுக்கு நிறைய தந்து முதல்ல அவங்க உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துமா கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஒரு சில வருத்தங்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எங்களுடைய அடையாளங்களாக நான் சொன்னேன்ல, குஜராத் போர் பந்தில் SS கேத்தி கப்பல் இன்னும் கிடக்கு. யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் ஹோனி மஜீத் ரத்தம் தோய்ந்த பள்ளிவாசல், அது பேர் ரத்தம் தோய்ந்த பள்ளிவாசல். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று மௌலவி என்ன செய்கிறாரு, பள்ளிவாசல்ல சுதந்திரத்தை போற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வெள்ளைக்காரனுடைய இந்த நாட்டின் துரோகி சமுதாயம் கொண்டு வெள்ளைக்காரனுடைய உளவு செய்தி சொல்லுது. முகமதியர்கள் பள்ளிவாசல்ல வெள்ளையர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தை பற்றி பள்ளிவாசல்ல பேசுகிறார்கள் என்று செய்தி சொன்ன போது அங்கே வந்த படை துப்பாக்கி ஏந்திய இராணுவம் தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்களை சரமாரியாக சுட்டார்கள். தொழுது கொண்டிருந்த எப்படி காத்தான்குடியில இந்த இலங்கை இந்த விடுதலை புலிகள் சுட்டு கொண்டான அதே மாதிரி யூபியில தொழுதுட்டு இருக்கும்போது சுட்டாங்க. சதைகள் பிளந்து கொண்டு போய் செவுத்தில் அப்படியே அடிச்சு இரத்தக்கரையாக மாறியது. அந்த பள்ளிவாசல் இன்னும் அப்படியே இருக்கிறது. ஆகவேதான் அந்த பேர் என்ன தெரியுமா, ஹூனி மஜீத், இரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் அடையாளம் இன்னும் இருக்கு. தயவுசெய்து போய் பாருங்கள்.
இதை பாருங்கள், இந்தியா கேட்டில் நம்ம நாட்டில் 2 மெயின் வார் நடந்தது. கார்கில் சட்டம் 1908 கார்கில், 2 மெயின் வார் 1965 and 71, 2 போர் நடந்தது, இந்தோ பாகிஸ்தான் வார். இந்த போரில் எத்தனை முஸ்லீம்கள், நூற்றுக்கணக்கான முஸ்லீம் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க என்ற பேர் அதில் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்காக எதை செய்தார்கள் என்று கேட்பவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த பிள்ளை அப்படியே இன்னும் இருக்கு. தயவு செய்து போய் பார்த்துடுவாங்க. கார்கில் போரில் நீங்கள் தயவு செய்து உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ தகவல் உரிமை சட்டத்தில் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு அட்வொகேட் வச்சு போட்டேன். தகவல் உரிமை சட்டத்தில் கார்கில் போரில் இறந்த இராணுவ வீரர்கள் முஸ்லீம் எத்தனை பேர் கேட்ட போது இல்லை இராணுவத்தில் மத ரீதியாக குறிப்பிட முடியாது என்று சொல்லி பதில் கொடுத்துட்டான். நான் அப்படி திருப்பி கேட்டோம், மொத்தம் இறந்தவன் எண்ணிக்கை பேர் மொத்தமாக கொடுன்னு கேட்டோம். அப்பவும் தரம் மறுத்துட்டான். ஏன் தெரியுமா? கார்கில் போரில் கூட முஸ்லீம்கள் அதிகமாக உயிர் தியாகம் செய்தார்கள் இந்திய நாட்டிற்காக. சுதந்திரத்துக்கு முன்னும் சரி பின்னும் சரி இந்த நாட்டில் முஸ்லீம்களின் தியாகம் கணக்கிட முடியாதது. செல்வத்தால், உயிரிழப்பால் எல்லா நஷ்டங்களையும் இந்த சமுதாயம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நான் சொன்னதை போன்று டெல்லியில் எங்கள் மக்கள் தூய்மை பணிகளாக இன்னும் இருக்கிறார்கள். ராஜேந்திர சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன், பின்னர் அதையெல்லாம் எந்த நடவடிக்கையும் சர்க்கார் எடுக்கலை. தேசிய அளவில் சுதந்திரத்துக்கு முன்பாக 14% இடஒதுக்கீடுகள் இருக்கிறது. எத்தனை? 14% இடஒதுக்கீடு இருந்தது. இன்றைக்கு எந்த மாநிலத்தில் ஒரு சில மாநிலங்களை தவிர இடஒதுக்கீடு இல்லை. சில மாநிலம் கொடுக்கப்பட்டதை கூட பறித்து விட்டார்கள். நூற்றாண்டு பழமையான சில பள்ளிவாசல்கள் எங்கள் கண்ணு முன்னாலேயே நாங்கள் லைவாக பார்க்கணும். இடிச்சு தள்ளுறான். எங்களால் கேட்க முடியல. நீதிமன்றங்களோ சில நேரங்களில் அமைதி காத்து விடுகிறது. நீதிமன்றங்கள் அமைதி காத்து விடுகிறது. எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நீதிமன்றத்தின் உத்தரவு கடைசி என்ற வார்த்தை இருக்கிற காரணத்தில் எங்கள் கைகள் கட்டப்படுகின்றன. சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டிற்காக உழைத்த மக்கள், தியாகம் செய்த சந்ததிகளை பார்த்து, நீ இந்த நாட்டு தேசத்துக்காரனா, நீ உன் பாட்டனுடைய பிறந்த தேதியை கொண்டு வா, உன் முப்பாட்டன் பிறந்த தேதியை கொண்டு வா, உன் பாஸ்போர்ட்டு செல்லாது, உன்னுடைய பேங்க் பாஸ்புக்கு செல்லாது, உன்னுடைய ஆதார் கார்டு செல்லாது, லைசன்ஸ் என்னடா செல்லும்? எங்களுக்கு என்னடாண்டா செல்லும்? என்னடா செல்லும் சொல்லி தொலைங்களா? என்னடா செல்லும்? எதுவும் செல்லாது. நீ சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷனல் ரெஜிஸ்டர், நாங்கள் இந்த நாட்டு நேஷனல் சர்டிஃபிகேட் இங்கிருந்து நாங்கள் குடியுரிமை பெற்றோம்னா நாங்கள் நிரூபிக்க மாட்டோம். இவெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் நிரூபித்து தலையெழுத்தா எங்களுக்கு. பார்த்தீங்களா எங்கள் நிலைமையை பாருங்கள். அடுத்தால எங்கள் நாட்டில் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தான் 2002 3000 பேர் என்ன செஞ்சாங்க? 3000 பேரை கொள்ளலை. அது அழகாக பதில் கொடுத்தாரு. இந்த 2002 குஜராத்தில் ஒரு பெரிய இது நடந்துச்சேன். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது காரில் போகும்போது ஒரு நாய்க்குட்டி அடிபட்டா என்ன? அதான் என் கணக்கு. இது சொன்னது யாரு? 2000 பேரை 3000 பேரை எரிச்சு காணாமல் பண்ணி விட்டுட்டு, சரி நீங்கள் செய்யலப்பா, நீங்களாம் நல்லவங்கப்பா, நீங்களாம் நீங்கள் தெய்வ குழந்தைகள் அப்படி தானே அவர் சொன்னார். எங்கே போய் ஒடிசாவில் நான் வந்து தெய்வ குழந்தை, நீங்கள் தெய்வ குழந்தை, நீங்களாம் செய்யலை. செஞ்ச பொண்டாட்டி வழி அவன்டா, அதை சொல்லு முதல்ல. நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்க, செஞ்ச நாயாவே அவனே சொல்லு. மொத்தமாக 15 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த 15 பேரையும் பிராமணர்கள் நல்ல வந்து விடுதலை பண்ண, திருப்பி சுப்ரீம் கோர்ட் செருப்பு அடிச்சு உழுதி விட்டான். 2000 பேரை கற்பழிச்சு கொலை செஞ்சவன் இப்ராஹிம் ஜாஃபரி என்ற முன்னாள் காங்கிரஸ் எம்பி வீட்டுக்குள்ள 80 பேர் அடைக்கலம் வந்துட்டான். கலவரக்கார வாரான்னு சொல்லி அவர் தடுக்கணும் மேலே 2 கையை வெட்டி வீசிட்டான். இருந்தால் சாட்டி தீயை வச்சு கொள்ளுது. 89 பேர் உயிரோட கொண்டு நான் கொண்டாட்டி மட்டும் தப்பிச்சா. நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். எங்கள் சுதந்திர இந்தியாவில் நீங்கள் எங்களுக்கு தந்த பரிசு, சுதந்திர இந்தியா எங்களுக்கு தந்த பரிசு. நல்லா இருக்கு, நல்லா வீடியோ எடுங்க, முழுது இதெல்லாம் போடுங்க. பாலியலுக்கு வயிற்றுல வாயில அடிக்கான்னு சொல்லி வீடியோ போடுங்க. அல்லாஹ்வுடையார்களே, இந்த தேசம் நமக்கு வந்து கொடுத்த பரிசு வந்து நம்முடைய இளைய கடந்த தலைமுறைகள் நிறையா தீவிரவாதி, பயங்கரவாதி, முஸ்லீம்கள்லாம் தேசத்துக்கு அப்பாற்பட்டவங்க எல்லாம் பாகிஸ்தானோட ரசிகர்கள். அவன் கிரிக்கெட்டில் ஜெயிச்சா, அவன் பட்டாசு போடாமல் மயிர் போடான். முதல்ல கிரிக்கெட் எங்களுக்கு பிடிக்காத முதல்ல அது ஒரு விளையாட்டாடாது. கிரிக்கெட் பேர்லாம் கை தூக்குதுல வெட்டியே விட முடியல, அது ஒரு விளையாட்டாது. அந்த 22 பேரும் விளையாண்டா, இந்த பக்கம் 11 இந்த பக்கம் 11, களத்தை இறங்கினா 1 hour தான். பத்தில் வேற ரத்தமாக செஞ்சோம். ஸ்போர்ட்ஸ்னா தான் ஃபுட்பால், பேஸ்கெட் பால், ஹாக்கி இதெல்லாம் பாரு. விளையாண்டோம்னா வேற ரத்தமாக வரணும். 1 மணி நேரம் தூக்கி போட்டு போயிட்டு இது காலைல 7 மணி எறும்பு மாடமே அப்படி பிடிப்பான். விடு பேண்ட் லூஸ் உட்காந்துருப்பான். இல்லை 8 மணி நேரம் விளையாடுவீங்க. லைட்டு போட்டு விளையாட்டு பார்த்தீங்களா ஐயா? இப்போ விளையாடுதான் ஒன்று
இவன் பாகிஸ்தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி நினைச்சுவான். நம்மால் போறானா, கை தட்டுறானா? யாரில் சொன்னா? யார் சொன்னா? எவன் ஜெயிச்சா தோத்தாண்டாங்க. எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மண்டி எதுவும் கிடையாது. விளையாடாடா விளையாடாடா, உலகம் விளையாடுறதுக்கு இல்லடா சொன்னான். விளையாடு, தீனோடு விளையாடு, நன்மை ஏவி தீமை தடுத்து விளையாடு, அரசியல் களத்திலிருந்து கம்பீரமாய் ஏறுமையாயிருந்து விளையாடு. இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. எவனும் பாகிஸ்தான் சப்போர்ட்டருங்க கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல பாகிஸ்தானுடைய யுத்தத்தை மோடி பிரகடனப்படுத்தட்டும். அந்த படை பொறுப்பை முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள் தரட்டும். அவனை 24 நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை இந்திய முஸ்லீம்கள் மீட்டு தந்துட்டு நாங்களும் அப்பனுக்கு பிறந்தோம் நிரூபிச்சு காட்டுவோம். நாங்க காட்டுவோம். எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. யாருன்னா என்னன்னு நாங்க காட்டுவோம். ஏன் தெரியுமா? மித சமுதாயங்களுக்கு கிடையாது. எங்களை எடுத்து தெரியுமா? ஜிகாத் என்பதை ரத்தத்துல உயிர் மூச்சா ஏற்றி விட்டுரும். அநீதிக்கு எதிராக நின்றுடா, நின்று சாவுறாங்க மார்க்கம். எதிரியை விட்ட 2வது அநீதிக்கு எதிராக நின்று உன் இன்னுயிரை துறை மாறு பிட குண்டுகள் பாயட்டும், ரத்தம் சிந்தட்டும், சாகும்போது லாய் இலாஹா என்று சொல்லிட்டு செத்து போடாது சொல்ற மார்க்கம். அதனால மயிர் பாகிஸ்தான், நாங்களாம் பாகிஸ்தான் கிடையாடா, யார் இந்தியன். நீ போடு, ஓடணும். அவனை காட்டி கொடுக்குறப்ப ஓடு. இந்த நாட்டுக்கு நாங்கள் ஏன்டா ஓடணும்? நாங்கள் ஏன்டா ஓடணும்? நாங்கள் ஏன் ஓடணும்? எதுக்கு எடுத்தாங்க? ஓடுங்க, அங்கே ஓடணும், இங்கே ஓடணும். நீ என்ன நட்டிட்டீங்க இப்படி பிடிங்க இப்படி நாட்டில்? இந்த நாட்டில் சுதந்திரம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல குழந்தை கிடக்கும், பாலுக்கு வரி கட்டும்டா, பாலுக்கு வரி கட்டும். பிளாட்ஃபார்ம்ல பட்டி கிடக்காம பாரு, சுரண்டு போய் சோத்துக்கு வழியில் அவன் போய் தன் குழந்தைக்கு பாக்கெட் பால் அவனை வரி கட்டும்டா. கேடு கட்ட சுதந்திர நாட்டில் பணக்காரனுக்கு அதே வரி, ரோட்டை பிச்சை ஒரே வரி போட்ட கேவலமான சுதந்திர நாடு. வைத்தரசா இருக்கு. ஏழைக்கும் ஒரு வரி, நாட்டை மக்கள் வரி பணத்தை சுரண்டி வங்கியில கொண்டு போட்டு ஒட்டுமொத்த பணத்தையும் ரிலையன்ஸ், அபானி, அந்தானிக்கு கூட்டி கொடுக்கிற, செல்வத்தை கொண்டு கொட்டி கொடுக்கிற ஒரு அரசு சுதந்திர நாட்டை கிடைச்சவர்களுக்கு வரி எங்க மேல? ஈரான் வார் டிக்ளேர் பண்ணிட்டான். பெட்ரோலுக்கு ஏத்துனான். இப்ப என்ன வந்துட்டு தானே இருக்கு? ஏன்டா விலையை குறைக்கல? விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. எவனுக்கும் சாதாரண அரசாங்கம் அல்லாத எந்த தொழிலாளிக்கும் சம்பளம் உயர்வு கிடையாது. பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிறவன், ரோட்டை ஏழை வாழை ரொட்டி கடை ரோட்டை வச்சு விற்கிறவனுக்குலாம் என்னடா வருமான உயர்வு இருக்கு? ஒன்றும் கிடையாது. வரியை போட்டு போட்டு சாகடிக்கிறீங்க சுதந்திர நாட்டில். இதான சுதந்திரம்? என் நாடுண்டா இப்படி தூக்கும்டா. என் நாடு இதுதானே என் நாடு. எங்களை ஏழைகள், இல்லாத பழகின மக்கள், தேவையில்லை மக்கள் எல்லாம் இந்த நாட்டில் சுதந்திரமா சூட்சமா வாழலாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடா இல்லையே. சுதந்திர போராட்டங்கள் ஒருபோதும் முடிவதில்லை, அது முடிவு பெறுவதில்லை. அது கமாக்கள் தான். எதிரி யார் என்பது பெயரும் ஊரும் அடையாளம் தான் மாறுமே ஒழிய சுதந்திர போராட்டம் வாழ்நாள் ஒருபோதும் முடிவடைய போறது கிடையாது. அன்று ஆங்கிலேயர் என்றால் இன்று இந்த தேசத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிற கூட்டத்திற்காக போராட வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை. நாட் ஒன்லி ஃபார் த முஸ்லிம்ஸ், இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் த எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.